வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனீர் உடங்காது போக்குண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சர்வார் நமக்கு. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஓகே. பொதுவாக நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய விஷயந்தான் மாதாந்திர வகுப்பு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு வாட்டி நம்ம ஃபார்மெட்டை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த ஜாதகங்களை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு கூட போகலாம். ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? சார், ராகு கூட மாந்தி இருந்து ராகு திசை நடத்தும் பொழுது ஏதோ அந்த அந்த காலகட்டத்தில் திருமண வயதாகும் பொழுது நம்ம எப்படி சார் பார்க்கணும்? ராகு கூட மாந்தி இருக்கிறதுனால நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. ராகு 7ஆம் இடத்துல இருந்து மாந்தி கூட இருந்ததுன்னா நீங்க பார்க்கலாம். இல்ல ராகு தசை நடந்து ராகு மேல ராகு போகுது, இல்ல ராகு மேல கேது போகுது, இல்ல ராகு மேல 7ஆம் அதிபதி போறாரு அப்படின்னா நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணணும். அந்த நேரத்துல நம்ம கால நிர்ணயம் பண்றது திருமண முகூர்த்த நிர்ணயம் பண்ணக்கூடாது. ராகு மேல பொதுவா வந்து ராகு மேல கோச்சார ராகு கேதுக்கள் போகக்கூடாது. ராகு மேல 7ஆம் அதிபதி கண்டிப்பா போகக்கூடாது. அந்த காலகட்டத்துல அவாய்ட் பண்றது. ஓகே. கூட மாந்தி இருந்தா பாதிப்பு அதிகமாகுமா? அந்த மாதிரி இல்ல, மாந்தி வந்து நம்ம அதாவது திருமண பொருத்தத்துக்கு மாந்தி வந்து பெரிய பாதிப்புகள் எல்லாம் கொடுக்காது. அதாவது அந்த மாந்தி நம்ம முகூர்த்தம் நிர்ணயிக்கக்கூடிய பீரியட்ல அது மாந்தி ராகு மேல மாந்தி போகுது, 7ஆம் அதிபதி கோச்சார மாந்தி அது மேல போக கூடாது. கோச்சார மாந்தி அது மேல போக. கரெக்ட் தாங்க. இப்ப நம்ம உதாரண ஜாதகங்கள்ல கூட இப்ப இருக்கு ராகு மாந்தி. இதுக்கு முன்ன நான் பார்த்த ஒரு ஜாதகங்களே அப்படி இருக்கு. சரிங்க, நன்றி. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இளங்கோ சார், ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. பொதுவாக நம்மளோட ஃபார்மெட்டை ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிவிடுவோம். ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மற்ற சார்ட்டுக்கு மற்ற இதுக்கு போகலாம். ஓகே. நம்ம திருமணம் பொருத்தம் பார்க்கறதுக்கு முதல்ல லக்னம் பார்ப்போம். லக்னம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? லக்னம் வந்து ஒருத்தருக்கு சரி திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது முதல்ல பஞ்சாங்கத்தை பார்க்கணும். நம்ம பஞ்சாங்கத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். பஞ்சாங்கத்தில் 4 அதிபதி 2 பேருக்குமே நல்லா இருக்கணும் நல்லது, இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி திதி 2 பேருக்குமே ஒரே திதியாக வராமல் இருக்கிறதுன்றது நல்ல விஷயம். அப்படி ஒரே திதியாக வந்ததுன்னா அந்த திதி அதிபதிகள் நல்ல இடத்துல இருக்கணும், பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு அடுத்தது யோகம் 2 பேருக்குமே ஒரே யோகமாக வந்து வருது. அதில் அவயோகி சரியில்லை, யோகாதிபதி சரியில்லை அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே யோகத்தை வந்து இணைக்கக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். இல்லை அப்படி இணைக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது அந்த யோகாதிபதி நல்லா இருக்கணும், நல்ல நிலைமையில் இருக்கணும். திருமணம் பண்ணும்போது ஒருத்தருக்கு வந்து யோகாதிபதி நல்ல இல்லையா, அந்த நேரத்தில் அவங்க யோகி எப்படி இருக்காருன்றதை பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் திருமணம் அவங்களுக்கு பண்ணணும். அடுத்தது கரணம் 2 பேருக்குமே அசுப கரணங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். அசுப கரணங்கள் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி தான். பட் இருந்தாலும் அசுப கரணங்கள் 2 பேருக்குமே இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படியே இருந்தாலும் 2 பேருக்குமே அசுப கரணம் திருமணம் நடக்கிற நாள் அன்னைக்கு அசுப காரணங்கள் வராமல் பார்த்துக்கணும். முக்கால்வாசி சஷ்டியில் பண்ணுறதில்ல, தேய்பிரையில் துவாதிசியிலேருந்து பண்ணுறதில்லை. அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இதுதான் வந்து பஞ்சாங்கத்தில் நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் நட்சத்திரம் நம்ம அடுத்தது பார்க்கும்போது பார்த்துருவோம், நட்சத்திரம் பார்ப்போம். ஸோ ஓகே. அடுத்தது லக்னம் பார்க்குறோம். லக்னம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் 2-12 இருக்கலாம். 2-12னா 2 அதாவது குறைந்த நம்பர் அப்படின்றது பெண்ணோட லக்னமாகவும்
பெரிய நம்பர்ன்றது ஆணோட லக்னமாக இருக்கணும். அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-12 மேஷம் வந்து ஆணாவும் ரிஷபம் வந்து பெண்ணாகவும் வரணும். இதில் வந்து 2ன்றது பார்த்தீங்கன்னா யார் 2 வராங்க, 2ன்றது பெண்ணா வரும், 12ன்றது ஆணா வரும். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி 4-10 4ன்றது பெண்ணாவும் 10ன்றது ஆணாவும் வரும். இந்த 4-10 சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். 4-10ன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துக்கணும், முதல்ல வந்து வைநாசிக பாதம் வருதான்றதை பார்த்துக்கணும். இது 4-10 வந்து. அதுக்கு அடுத்தது 6-8 பண்ணலாமான்னு 6-8 பண்ணலாம். 6-8 பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அம்சத்தில் 6-8 இல்லாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான். அம்சத்தில் 3-11 இருக்கலாம், 5-9 இருக்கலாம், 4-10 இருக்கலாம், 2-12 இருக்கலாம். அந்த மாதிரி அம்சத்தில் 3-11 இருக்கலாம். எப்படி வேணாலும் அம்சத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அங்கே 6-8 வரக்கூடாது. இங்கேயும் 6-8 வந்து அங்கேயும் 6-8 வந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். லக்னம் அப்படின்றத நம்ம உயிர்னு சொல்கிறோம். அந்த உயிர் சார்ந்த சம்பந்தங்கள் இல்லை அப்படின்றத சொல்லுது. அதே மாதிரி பாதகமாக இல்லாத பட்சத்தில் 3-11 இணைக்கலாம். அதாவது சிரத்துக்கு சரத்தை இணைக்கலாம். அதாவது மேஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், மிதுனத்தை இணைக்கலாம். மிதுனத்துக்கு சிம்மத்தை இணைக்கலாம். கன்னிக்கு கடகத்தை இணைக்கலாம். அந்த மாதிரி 3-11 பாதகமாக இல்லாத பட்சத்தில் இணைக்கலாம். 5-9 பாதகமாக இல்லாத பட்சத்தில் இணைக்கலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி 7-7 பாதகமாக இல்லாத பட்சத்தில் இணைக்கலாம். உதாரணத்துக்கு 5-9ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபமும் கன்னியும் எடுத்துப்போம். ரிஷபத்தில் கன்னி வந்து 5, கன்னியிலேருந்து ரிஷபம் வந்து 9. இது பாதகம் கிடையாது, இணைக்கலாம். 3-11 கடகமும் கன்னியும் இணைக்கலாம். 7-7 துலாமும் விருச்சிகமும் இணைக்கலாம். துலாமும் மேஷமும் இணைக்கலாம். அந்த மாதிரி 7-7 அந்த மாதிரி இணைக்கிறது நல்லது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து 6-8 கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ப்ளஸ் நம்ம வந்து 4-10ன்றதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இது இல்லாமல் மேபி நம்ம இது வரைக்கும் பார்க்கலன்னு நினைக்கிறேன், லக்ன புள்ளி 2 பேருக்குமே லக்ன புள்ளி தாராபலனில் இருக்கான்றதையும் பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாராபலன் இருக்கான்னு பாருங்கள். லக்ன புள்ளி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனோட லக்ன புள்ளி வந்து திருவாதிரைன்னு வச்சுங்க. பெண்ணோட லக்ன புள்ளி வந்து பூசம். ஸோ பெண்ணோட எண்ணும்போது 26 வருது. ஸோ இது வந்து லக்னம் 2-12 இருக்கு. ப்ளஸ் வந்து இங்கே வந்து 26 லக்ன புள்ளியும் தாராபலனும் வருது. இது வந்து சூப்பரான அமைப்பு. அப்படி நீங்கள் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம ராசிக்கு போகிறோம். ராசி பார்க்கும்போது ராசியும் இப்போ லக்னத்துக்கு என்ன பாயிண்ட் சொன்னமோ அதே தான் ராசிக்கு. 2-12 இருக்கலாம், 4-10 இருக்கலாம், 6-8 இருக்கலாம். பாதகமாக இல்லாத பட்சத்தில் 3-11, 7-7, 5-9 இருக்கலாம். இங்கே ராசிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தாராபலன் பார்க்குறோம். ராசிக்கு அதாவது 6-8 இருக்கும்போது அம்சத்தில் 6-8 இருக்கக்கூடாது. 4-10 இருந்ததுன்னா வைநாசிக பாதத்தை பார்த்துக்கணுன்றதை சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் ராசிக்கு அந்த நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்க்குறோம். அந்த நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்க்குறோம். அதில் வந்து எதெல்லாம் சேர்க்கலான்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஒரு 27 நட்சத்திரத்துக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட்டை பார்த்து சேர்த்துக்குங்க. இதில் 4வது ராசி சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு என்ன வேணாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். வேதைகள் வராமல் பார்த்துங்க, வேதைகள் அதிகமாக இல்லாமல் பார்த்துங்க. அதை பார்த்துக்கிட்டு நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது ஆயுள் பலம். ஆயுள் பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆயுள் பலத்தை வந்து சொல்லியிருக்கோம். இந்த ஆயுள் பலம் இந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆயுள் பலம் வந்து பொதுவாக பார்க்கும்போது நம்ம பார்க்கறது இல்லை, ஆனால் இதை பார்த்துடுறது ஒரு விதத்தில் நல்லது. ஓகே, நம்ம முறைப்படி ஆயுள் பலம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல குரு சுக்கிரன் புதன் இவங்க 3 பேருமே ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. குரு சுக்கிரன் புதன் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருக்கான்னு பார்த்தேன். இது நல்லா இருந்தாலே சூப்பர். அவங்க ஆயுள் வந்து 100 வருஷம் அப்படின்றது உத்தர காலாமிருதம். ஸோ இது ஒருத்தருக்கு நல்லா இருக்கு. அடுத்த ஜாதகத்தில் குரு சுக்கிரன் புதன் 3 பேருமே நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்தமே நீ ப்ரொசீட் பண்ண வேணாம், தாராளமாக எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஓகே, இது நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், 1, 8, 10 பார்க்கணும். 1ஆம் அதிபதி 1ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம். 1ஆம் இடத்துல எந்த பாவரும் இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துல எந்த பாவரும் இருக்கக்கூடாது, 10ஆம் இடத்துல எந்த பாவரும் இருக்கக்கூடாது. அது எம்டியாக இருக்கிறது நல்லது தான். மற்றபடி அந்த 1ஆம் இடத்துல எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு
ஒரு மார்க் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி 8ஆம் இடம் நல்லா இருக்குன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துரும். 10ஆம் இடம் நல்லா இருக்குன்னா அங்க சுபகரகம் இருக்கு இல்லை எம்டியா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவோம். ஸோ இது மூணுமே நல்லா இருந்ததுன்னா, 2 பேருக்குமே நல்லா இருந்ததுன்னா அடுத்த எதையும் பார்க்க வேண்டியதில்லை, தாராளமா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஓகே, இதுவும் சரியில்லை, ஏதோ ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் குறையுது அப்படின்னும் போது அடுத்த கட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம், ஆயுள் ஸ்தானாதிபதி, அதாவது 8ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதியை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம காலபுருஷ தத்துவத்துப்படி ஆயுள் கிரகமான சனியை பார்க்கணும். இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? இவங்க இப்போ பொதுவாக வந்து 8ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது நல்லது, 8ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருக்கிறது நல்லது, 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து ஆயுள் பலம் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி சனி கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது நல்லதுன்னு பார்க்குறோம். இவங்க யாருமே நீசம் இல்லாமல் பார்த்துக்கணும், நீசமோ திதிசூன்யத்தில் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னே நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஆயுளை பற்றி. ஸோ ஆயுள் பார்க்கறதுக்கு நம்ம பொதுவாக என்ன பார்க்குறோம், 8 காரணிகளை பார்க்குறோம். 8 காரணி என்னென்ன, குரு சுக்கிரன் புதன் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது 1, 8, 10, அதுக்கப்புறம் சனி ஆயுள் ஸ்தானாதிபதி, இந்த ஆயுள்காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதி, இவங்களோட நிலைமைகளை பார்க்கலாம். ஸோ இந்த 8 காரணியில் ஒருத்தருக்கு 2.5 மார்க், 2 மார்க் வந்தாலே போதும். அதாவது ஒருத்தருக்கு 2.5 மார்க் வருது, அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் கொடுக்குறோம். 8 காரணியில் 2.5 மார்க் வருது, ஒருத்தருக்கு 2.5 மார்க், இன்னொருத்தருக்கு 4 மார்க் அப்படி வருது, போதும். இது ஆயுள் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, தசை அந்த பீரியட்ல ஒருத்தருக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம், அதாவது ஒருத்தருக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கேருந்து நடத்துதுன்றதை பார்க்கணும். பொதுவாக 1, 4, 8, 10, 12 இருந்து நடந்ததுன்னா ஆயுளை இன்னும் ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். ரொம்ப அந்த 8 காரணியும் போட்டு ஆயுள் பலத்தை பார்க்கணும். ஓகே, 8 காரணி மட்டும் போட்டு ஆயுள் பலத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு மாரகாதிபதி, பாதகாதிபதி, 10ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி சம்பந்தங்கள் வருதான்னு பார்க்கணும். அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகம், உதாரணத்துக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்க இருக்கு, கடகத்தில் இருக்குன்னு எடுத்துங்க. கடக லக்னமாக எதுவுமே இல்லை, நம்ம வந்து கடகம் ஏதோ ஒரு பாவம்னு எடுத்துப்போம். ஆனால் பாவம்ல 1, 4, 8, 10, 12 இது வருது, கடகம் வருது. அதுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம், அதை கடகத்தை 1ஆம் இடம்னு எடுத்துங்க. இப்போ கடகத்துக்கு 1ஆம் இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மாரகாதிபதி யாரு, சூரியனும் சனியும் தான் மாரகாதிபதி. அவங்க சம்பந்தம் வருதான்னு பார்க்கணும். 8ஆம் அதிபதி யாரு, சனி தான், அவர் சம்பந்தம் வருதான்னு பார்க்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது 10ஆம் அதிபதி யாரு, செவ்வாய் சம்பந்தம் வருதான்னு பார்க்கணும். 12ஆம் அதிபதி யாரு, இங்கே வந்து புதன், இவங்க சம்பந்தம் வருதான்னு பார்க்கணும். பாதகாதிபதி யாரு, சுக்கிரன், இது சம்பந்தம் வரும். அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு மாரகாதிபதி, பாதகாதிபதி சம்பந்தம் வந்ததுன்னா கண்டிப்பா அது அந்த பீரியட்ல கண்டிப்பா தயவு செஞ்சு திருமணம் நடத்தாதீங்க, திருமணத்தை தள்ளி போட்டுருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், இல்லை அந்த புத்தி முடிகிற வரைக்கும் அது பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிடுங்க. அதாவது தசை நடத்தக்கூடிய பிரகாரம் பாருங்க, இல்லை புத்தியை பாருங்க, ரெண்டுல எது வந்து பலவீனமா இருக்குன்னு பார்த்துங்க. இந்த பீரியட்ல பண்ணாதீங்க. இல்லை அங்கே கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் அங்கேருந்து நகர்ந்ததுக்கு அப்புறம் தாராளமாக பண்ணுங்க. ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுக்கு தான் உதாரண ஜாதகமாக நம்ம பவதாரணி ஜாதகத்தை பார்த்தோம். மறுபடியும் அந்த ஜாதகத்தை ஒரு வாட்டி இருந்ததுன்னா பார்த்துருங்க. ஏன்னா எல்லா வகுப்புலையும் அதை சொல்கிறேன், ஆயுள் பலம் எங்கே இருக்கோ அதை அந்த இதை போட்டிருக்கேன். ஏன்னா ஈஸியாக தேட வேண்டியதில்லை, ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் போட்டிருக்கேன். அதனால் ஆயுள் பவன் பார்த்துட்டு நீங்கள் எங்கே போய் எடுத்தீங்கனாலும் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு ஆயுள் மாரகாதிபதி, பாதகாதிபதி சம்பந்தம் வரக்கூடாது. இவ்வளோதான். ஓகே, இதுதான் ஆயுள் பலம். ஆயுள் பலத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், செவ்வாய் பலமா பலவீனமான்னு பார்க்குறோம். செவ்வாய் பலமா பலவீனமான்னு எப்படி எடுக்கிறோம், செவ்வாய் வந்து சூரியனுக்கு 1, 4, 7, 10 இருக்கக்கூடாது, சந்திரனுக்கு தேய்பிரை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருக்கக்கூடாது, ராகு கேதுகளுக்கு 1, 4, 7, 10 இருக்கக்கூடாது, பாதகத்தில் இருக்கக்கூடாது, பாவகர்த்தரியில் இருக்கக்கூடாது. 5 பாயிண்ட் சொல்கிறோம். என்னென்ன 5 பாயிண்ட்? 1, தசை நடத்தக்கூடிய கிரகம், அதாவது செவ்வாய் வந்து சூரியனுக்கு 1, 4, 7, 10, தேய்பிரை சந்திரனுக்கு 1, 4, 7, 10, ராகு கேதுகளுக்கு 1, 4, 7, 10, பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, பாவகர்த்தரியில் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்ததுன்னா செவ்வாய் பலவீனம், செவ்வாய் வந்து இங்கே சரியில்லைன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பலமான செவ்வாயா பார்த்து இணைக்கணும். அதாவது நம்ம ரூல், சிம்பிளான ரூல் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கிரகம் ஒருவருக்கு கெட்டிருந்தால் அடுத்து வரக்கூடிய ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு கிரகம் கெட்டிருந்ததுன்னா
எது வரக்கூடிய கலத்திரத்துக்கு, அது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் யாராவது வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த கிரகம் பலமா இருக்கணும். பலமா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? 1 4 7 10 இருக்குது, 7 11 இருக்குது, 2 இருக்கிறது, இல்ல திரிகோணம் 5 9 இருக்குது, இது 2 இருக்கிறது, இதெல்லாமே பலமான இது. சுயசாரத்தில் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பலமான அமைப்பு. அது அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் செவ்வாய்க்கு நம்ம பார்க்குறது. செவ்வாய் பார்த்துட்டு என்ன பண்ணுறோம்? திரிகோண சம்பந்தங்கள் எடுக்கிறோம். திரிகோண சம்பந்தங்கள் 1 5 9 எந்த கிரகம் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து லக்னத்தில் சூரியன் இருக்கார், இன்னொருத்தருக்கு லக்னத்தில் கடைசியா கேட்கட்டுமா? என்னம்மா டவுட் இருக்கு, கடைசியா கேட்கட்டுமா? கேட்குதுன்னா இப்போ கேளுங்க. சரி, இப்போ செவ்வாயே பாதகாதிபதியா வந்ததுன்னா? பாதகாதிபதியா வர்றது வேற, பாதக ஸ்தானத்துல இருக்கான்றத கேளுங்க. ஓகே சார், ஓகே. பாதக அந்த லக்னத்துக்கு பாதக ஸ்தானத்துல செவ்வாய் போய் உட்கார கூடாது. அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். ஸோ இப்போ லக்னத்துல ஒருத்தருக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுங்க, இன்னொருத்தருக்கு லக்னத்துல சூரியன் இருக்கக்கூடாது. ஒரு லக்னத்துல சூரியன் இருந்தா இன்னொருத்தருக்கு ராகு இருக்கக்கூடாது, கேது இருக்கக்கூடாது, அதுக்கு அடுத்தது செவ்வாய் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாவகிரகங்கள் சம்பந்தங்கள் அங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து 1 5 9க்கு சொல்லியிருக்கோம், 2 6 10க்கு சொல்லியிருக்கோம், 3 7 11க்கு சொல்லியிருக்கோம், 4 8 12க்கு சொல்லியிருக்கோம். இது கொஞ்சம் லென்த்தின்றதுனால இதை நான் அதிகமாக டச் பண்ணலை. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நம்மளோட வகுப்புகளை கடைசி ஒரு 2 3 வகுப்பை, அந்த பொதுவெளியில் இருக்கிற இதையோ சரி, இல்லை கிளாஸ் நடத்த வகுப்பாக இருந்தாலும் சரி, கடைசி 2 வகுப்பை பார்த்தீங்கன்னா அதில் இந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் துணை விதிகள் நம்ம நிறையா கொடுத்துருக்கோம். அந்த துணை விதிகளை கிட்டத்தட்ட 100 விதிகள் கொடுத்துருக்கோம். அந்த 100 விதிகள் ஏதாவது ஒரு விதி வந்து மாட்டிக்கும். அப்படி இல்லைன்னா கூட இங்கே 2ஆம் அதிபதி கேட்டிருக்காரா, 7ஆம் அதிபதி கேட்டிருக்காரா, லக்னம் கேட்டிருக்கா, லக்னாதிபதி, இதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு நம்ம ஜாதக பொருத்தத்தை போற்ற முடியும். ஓகே, பொருத்தம் போடுறதுக்கு துணை விதிகள் அதிகமாக தேவைப்படாது. அதாவது இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, இந்த ஜாதகர் 2ஆம் திருமணம் ஆகுமா 3ஆம் திருமணம் ஆகுமா, இந்த ஜாதகர் திருமணமே ஆகாதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் துணை விதிகள் அதிகமாக நமக்கு தேவைப்படும். பொருத்தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக துணை விதிகள் தேவைப்படாது. துணை விதி இங்கே என்ன விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிபதி நல்லா இருக்கு. பொருத்தம் போடுறதுக்கு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன? லக்னம் நல்லா இருக்கா, லக்னாதிபதி நல்லா இருக்காரா, 2ஆம் இடம் நல்லா இருக்கா, 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, 7ஆம் இடம் நல்லா இருக்கா, 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, 8ல் பாவகிரகங்கள் இருக்கா, அதாவது 11 12 1 2ல் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் இருக்காங்களா, 6 7 8ல் ஒன்றுக்கு மேற் பாவகிரகங்கள் இருக்காங்களா, பாவர்கள் பார்க்குறாங்களா, இவ்வளவுதான் நம்ம வந்து பொருத்தம் பார்க்கறதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள். மற்றபடி இந்த துணை விதிகள்லாம் நீங்கள் அதிகமாக பொருத்தம் பார்க்கும்போது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது துணை விதிகள் எப்போ எடுக்கணும்? இவங்களுக்கு 2 திருமணமா 3 திருமணமா, திருமணமே ஆகாதா, இல்லை வந்து இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணலாமா, இந்த தசையில் திருமணம் பண்ணலாமா அப்படின்லாம் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு துணை விதிகள் தேவைப்படும். மற்றபடி பொருத்தம் இருக்கா இல்லையா, இல்லை. அதுக்கு சிம்பிளான லாஜிக் தான். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் நல்லபடியாக பொருத்தம் போட முடியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லாட்டி நம்ம அடுத்தது போகலாம். யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இல்லையா? சரி, ஓகே, அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ ஆயுள் அப்படின்னு சொல்லுங்க. இந்த தசாநாதன் கிரகம் வந்து மாரகாதிபதி, பாதகாதிபதி, அட்டமாதிபதியோட எந்த விதத்திலும் கனெக்ட் ஆகக்கூடாதுங்கிறது தானே சார் மீனிங்? ஆமாம். அது கோச்சாரத்திலையும் கனெக்ட் ஆகக்கூடாது, இல்ல பிறந்த கால ஜாதகத்திலையும் கனெக்ட் ஆகக்கூடாது. கோச்சாரத்துல கனெக்ட் ஆனாலும் அந்த காலகட்டத்துல பண்ணக்கூடாது. இல்ல பிறந்த கால ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு மாரகத்தை கொடுத்துரும் அப்படின்றதுனால கண்டிப்பா அதையும் பண்ணக்கூடாது. அது இல்லாம இந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மாரகாதிபதி, பாதகாதிபதி சம்மதம், அது திருமண முறிவை கொடுத்துரும். நீங்க சிம்பிளா எடுத்துக்கலாம். அந்த தசாநாதன் எடுத்துங்க, தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு நீங்க அது எங்க இருந்து வேணாலும் நடத்தலாம். நம்ம இந்த 1 4 7 8 10 பார்க்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. தசை நடத்தக்கூடிய கிரகம் எடுங்க, அதுக்கு மாரகாதிபதி, பாதகாதிபதி சம்பந்தம் வருதான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த திருமணத்துல முறிவை கொடுக்கும் அப்படின்றதுதான் சொல்றாங்க. ஓகே, இது இல்லாம இந்த ஆயுளுக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா சிமோகால இருக்க மேடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க.
இது இல்லாமல் வேற விதிகள் இருக்கா, இல்லை வந்து சிம்பிளாக பார்க்கக்கூடிய விதிகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தாங்க. நான் மூல நூல்கள்லேருந்து ஒரு 5-7 விதிகள் எடுத்து வச்சிருக்கேன். சிம்பிளான விதிகள் தான். இதையும் நீங்கள் வந்து இவ்வளோ தீர்க்கமாக பார்க்கணுமா அப்படின்றத இல்லாமல் இந்த விதிகளையும் நீங்கள் வந்து சிம்பிளாக பார்க்கலாம். இது வந்து பொதுவாக ஒரு சில ஜாதகங்கள் இருக்கும், ஒரு சில ஜாதகங்கள் இருக்காது. அதனால் இந்த விதிகளை நான் அதிகமாக சொல்கிறதில்ல. பட் அவங்க கேட்டதுனால இந்த வகுப்பில் இதை சொல்லிடுறேன். எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதாவது பொதுவாக என்னென்னா, ஆயுள் தீர்க்கமா அப்படின்னு பார்க்கறதுக்கு உத்தர காலாமிருதம் இல்லை வந்து மற்ற மூல நூல்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சூரியனுக்கு 5-9 திரிகோணத்தில் சந்திரன் இருந்ததுன்னா தீர்காயுள். எழுதிக்கிங்க, மெல்லமாக தான் சொல்கிறேன். போன அதாவது முன்னாடி சொன்னதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கேன். ஏன்னா வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும், அதனால் அதை வந்து கடகடன்னு போயிட்டேன் நான். இதை வந்து மெல்லமாக சொல்கிறேன், மறுபடியும் எழுதிக்கங்க. அதாவது சூரியனுக்கு திரிகோணத்தில் சந்திரன் இருந்தால் ஆயுள் தீர்க்கம். சூரியனுக்கு திரிகோணத்தில் சந்திரன் இருந்தால் ஆயுள் தீர்க்கம் சொல்கிறோம். பட் இதே விதியை வந்து சூரியன் வந்து கடகத்தில் இருக்காரு, சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்காரு, ஆயுள் தீர்க்கமான்னு கேட்கக்கூடாது. அங்கே வந்து சந்திரன் நீசமாறாரு. ஸோ அதனால் அந்த விதி அங்கே பொருந்தாது. இதே சந்திரன் வந்து மீனத்தில் இருக்காருன்னா ஓகே, 9ஆம் இடத்துல இருக்கார், நல்லா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சூரியனுக்கு 5-9 சந்திரன் இருந்தால் ஆயுள் தீர்க்கம். அதே மாதிரி சூரியனுக்கு 12 குருவோ அல்லது சுக்கிரனோ இல்லை 2 பேருமே இருந்தால் ஆயுள் தீர்க்கம். சூரியனுக்கு 12 குருவோ இல்லை சுக்கிரனோ இல்லை 2 பேருமா இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம். அதே மாதிரி சூரியனுக்கு 12 சனி இருந்தால் ஆயுள் தீர்க்கம். சூரியனுக்கு 12 சனி இருந்தால் ஆயுள் தீர்க்கம். சனிக்கு 8 சூரியன் இருந்தால் ஆயுள் குற்றம். சனிக்கு 8 சூரியன் இருந்தால் ஆயுள் குற்றம். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக ஆயுளை பார்க்கணும்னு அர்த்தம். அதாவது சனிக்கு 12 சூரியன் இருக்கும், சூரியனுக்கு 12 சனி இருக்கும்போது ஆயுள் தீர்க்கம். அல்லது சனிக்கு 8 சூரியன் இருந்தால் அங்கே ஆயுள் குறைபாடு வந்துடும். அதனால ஆயுளை நல்லா பார்க்கணும். ஓகே, அடுத்த விதி, சனி உச்சமடைந்து சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றால் ஆயுள் தீர்க்கம். சனி உச்சமடைந்து சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றால் ஆயுள் தீர்க்கம். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்து எங்கேயாவது எழுதலாம் திருப்பி கேளுங்க, சொல்லிடுறேன். ஓகே, சனி உச்சமடைந்து சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றால் ஆயுள் தீர்க்கம். லக்னாதிபதி சரத்தில் இருந்து 8ஆம் அதிபதியும் சரத்தில் இருந்தால், லக்னாதிபதி சரத்திலிருந்து 8ஆம் அல்லது 8ஆம் அதிபதி சரத்தில் இருந்தால் ஆயுள் தீர்க்கம். லக்னாதிபதியை குரு பார்த்தால் ஆயுள் தீர்க்கம். சந்திரனை குரு பார்த்தால் ஆயுள் தீர்க்கம். இதெல்லாம் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விதிகள் தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால இந்த விதிகளை சொல்லியிருக்க ஆயுள் பார்க்கறதுக்கு இந்த 8 காரணியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் லக்னாதிபதியை குரு பார்க்குறாரா, ஓகே, லக்னாதிபதியை சந்திரன் பார்க்குறாரா, அந்த லெவல்லையாவது நம்ம கண்டிப்பாக ஆயுளை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஆயுள் பார்க்காம எந்த பொருத்தமும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அதே மாதிரி தசா நடத்தக்கூடிய கிரகம் 1, 4, 8, 10, 12 பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஆயுளை நல்லா பார்த்துருங்க. தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு 8ஆம் மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நேரத்தில் திருமணம் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ அடுத்து ஒரு 5 விதிகள் சொல்லிடுறேன், சிம்பிளா இருக்கும், எழுதிக்கிங்க.
ஓகே. ஜாயின் பண்ணல சார், திருப்பி ஜாயின் பண்ண வரல. இல்லை ஜாயின் பண்ணிட்டேன் திருப்பி ஜாயின் பண்ணிட்டேன் வரும். கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே. வீடியோ ரீகனெக்ட் ஆச்சு வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. இன்னும் ஒரு 5 விதிகள். எப்போ திருமணம் ஒரு ஜாதகம் பார்க்குறோம், இந்த ஜாதகத்தில் எடுத்தோடனே இந்த விதிகளை பார்த்துட்டு கூட நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விதிகள் தான் இது. என்னென்ன விதிகள்? ஒன்று வந்து பெண்ணோட 7ஆம் அதிபதி, பெண்ணோட 7ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் 6, 8, 12 இருக்கக்கூடாது. பெண்ணோட 7ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் 6, 8, 12 இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆணோட 7ஆம் அதிபதி பெண் ஜாதகத்தில் 6, 8, 12 இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா பொருத்தம் போட வேண்டாம். சிம்பிளாக நம்ம ஃபர்ஸ்ட் டைமே ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதாவது பெண்ணோட 7ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் 6, 8, 12 இருக்கு, ஆணோட 7ஆம் அதிபதி பெண் ஜாதகத்தில் 6, 8, 12 இருக்கு. தாராளமாக அவங்கள டைரக்டாகவே நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். வேற பார்க்க வேண்டியது சார். இதை வேற எதுவும் பார்க்க வேண்டியது வேற பார்க்க. ஏன்னா 7ஆம் அதிபதின்றது யாரு? 7ஆம் அதிபதி கலத்திரம். அந்த கலத்திரம் ஒருத்தர் ஜாதகத்துல மறையுது. இவரோட கலத்திரம் அங்க மறையுது. அதே மாதிரி அடுத்த ரூல், 2 பேர் ஜாதகத்திலேயே அவங்களோட 7ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்காங்க. அதாவது அவங்க ஜாதகத்திலேயே. இப்ப நம்ம முதல்ல சொன்னது என்ன ரூல் சொன்னோம்? பெண்ணோட 7ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்துல 6, 8, 12 இருக்கு. ஆணோட 7ஆம் அதிபதி பெண் ஜாதகத்துல 6, 8, 12 இருக்கு. இந்த 2 ரூலும் பொருந்தி வந்துச்சுன்னா 2 பேரையுமே இணைக்க வேண்டாம். இப்போ அதுக்கு அடுத்த ரூல் என்னன்னா, இருவர் ஜாதகத்திலையும் 7ஆம் அதிபதி அவங்கவுங்க ஜாதகத்துல, சொந்த ஜாதகத்திலேயே, இப்போ என்னோட 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு, மனைவியோட 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு. அந்த மாதிரி இருந்ததுன்னா திருமணம் பண்ணாதீங்க. அதாவது சிம்பிளா இதை பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஒருத்தருக்கு மறைஞ்சா சார்? ஒருத்தருக்கு மறைஞ்சா இன்னொருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே தான். நம்ம முதல்ல சொன்ன ரூல் தான். சிம்பிளா ஒருத்தருக்கு கெட்டு போய் இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கான்னு பாரு, அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்து சொல்லக்கூடிய ரூல் வந்து சூப்பரான ரூல். ஒரு பெண் ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும், பெண் ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் 6, 8 இருந்து, குரு தசையோ சுக்கிர புத்தியோ இல்ல சுக்கிர தசையோ குரு புத்தியோ, இதுல 2ல எது நடந்தாலும் அந்த காலகட்டத்துல திருமணம் பண்ற வயசா இருந்ததுன்னா திருமணம் பண்ணாதீங்க. திருமணத்துக்கு வராங்க, இந்த இப்ப வந்து குரு தசை சுக்கிர புத்தி நடக்குது, பெண்ணுக்கு நடக்குது அப்படின்னா அது 6, 8 இருக்கான்னு பாருங்க. அதாவது அந்த பெண் ஜாதகத்துல குரு 6, 8 இருக்கு, குருவும் சுக்கிரனும் 6, 8 இருந்து தசாபுத்தியை நடத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பீரியட்ல திருமணம் பண்ணாதீங்க. இல்ல திருமணம் பண்ணி அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி அமைப்புகள் வருது அப்படின்னாலும் கண்டிப்பா திருமணம் பொருத்தம் போடாதீங்க. இது போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஆணுக்கு வந்து கிட்னி பாதிப்போ இல்ல மஞ்சக்காமாலையா வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், இறப்பு வந்து வாய்ப்புகள் அதிகம் சொல்லுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு விதி இருந்தாலும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது பெண் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி குருவாக வந்து, 5ஆம் அதிபதி குருவாக வந்து குரு தசை நடக்குது, சுய புத்தி நடக்குது, குரு தசை சுய புத்தி நடக்குது அப்படின்னா அந்த பீரியட்ல திருமணம் பண்ணாதீங்க. திருமணம் பண்ணி அவங்களுக்கு அந்த பீரியட்ல ஆண் குழந்தை பிறந்ததுன்னா, பெண் குழந்தை பிறந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஆண் குழந்தை பிறந்ததுன்னா கணவருக்கு மாரகத்தை கொடுக்கும். திருப்பி சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். எல்லா விதியும் நம்ம திருப்பி சொல்றோம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஒவ்வொரு விதியும் திருப்பி சொல்றேன். ஸோ இங்க பாருங்க, பெண் ஜாதகத்துல குரு 5ஆம் அதிபதியாக வந்து 5லேயே இருக்காரு, 5ஆம் அதிபதியாக வந்து 5லேயே இருக்காரு, தசை நடத்துறாரு, தசை நடத்து சுய புத்தி நடக்குது. அந்த பீரியட்ல திருமணத்தை அவாய்ட் பண்ணுங்க. புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. அப்படி இல்லை அந்த பீரியட்ல நம்ம பண்ணோம்னாலும் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா கணவருக்கு மாரகத்தை கொடுக்கும். ஓகே. இப்ப நான் சொன்ன விதிகள் ஏதாவது ஒரு விதியாவது உங்களுக்கு எழுதலைன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். 5 விதி சொல்லியிருக்கேன். 5 விதியில ஏதாவது விதி தெரியலன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். சார் எழுதிட்டோம். இத ஷேர் பண்றதுக்கு இந்த வீடியோ யூடியூப்ல வருமா? இல்ல வருமா? யூடியூப்ல எல்லா வீடியோ வரும், நம்ம வீடியோ எல்லாம் வரும். ஏதாவது எழுதல புரியலன்னா கேளுங்க, தாராளமா கேளுங்க, சொல்றேன். அதாவது சிம்பிளா மறுபடியும் ரூலை ரிப்பீட் பண்ற பாத்துங்க. பெண்ணின் 7ஆம் அதிபதி
ஆண் ஜாதகத்துல 6, 8, 12 இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆணின் 7ஆம் அதிபதி பெண் ஜாதகத்துல 6, 8, 12 இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே இருந்தாலே நீங்க பொருத்தத்தை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், ஒருத்தரோட பர்சன் அவங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்கக்கூடாது. அவங்கவுங்க ஜாதகத்துல அப்படி இருந்தாலும் தாராளமா பொருத்தத்தை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது வந்து 2வது ரூல். ஓகே. 3வது ரூல் என்ன சொல்றோம்? பெண் ஜாதகத்துல அந்த குரு சுக்கிரன் தசை நடந்து, குரு தசை சுக்கிர புத்தி அல்ல சுக்கிர தசை குரு புத்தி இது நடக்கும்போது அந்த பெண் ஜாதகத்துல குரு சுக்கிரன் 6, 8 இருக்கிறாங்க. 6, 8 இருந்து தசாபுத்தி நம்ம பொதுவான சொல்லி என்ன சொல்லியிருக்கோம்? 6, 8 இருந்து தசாபுத்தி நடத்தா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆனா அந்த குரு தசை சுக்கிர புத்தி 6, 8 இருந்து தசாபுத்தி நடத்துது. அந்த பீரியட்ல கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதை பெண் ஜாதகத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும்? வரக்கூடிய கணவருக்கு மஞ்சக்காமலையோ கிட்னி ப்ராப்ளமோ வந்து அவர் இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது வந்து பார்த்துக்கணும். ஓகே. இல்லை கல்யாணமாகி அடுத்த ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல வரப்போகுது, இல்லை அடுத்த ஒரு 5 வருஷம் வரைக்கும் பாருங்க, அது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துல வரப்போகுது. இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வருதுன்னாலும் இவங்களுக்கு கிளியராக முன்னாடியே சொல்லிட்டு நீங்கள் இந்த பீரியடில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மருந்து மாத்திரையை சாப்பிட்டுங்க, இல்லை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுங்க. 5 வருஷத்துக்குள்ள வந்ததுன்னா அவாய்ட் பண்ணுங்க. 5 வருஷத்துக்கு மேலே வருதுன்னா அந்த பீரியடை எழுதி கொடுத்து இந்த பீரியட்ல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத சொல்லுங்க. ஓகே. இதுதான் வந்து குரு தசை சுக்கிர புத்தி இல்லை சுக்கிர தசை குரு புத்தி எது வந்தாலும் இருக்கட்டும் 6, 8 இருந்து தசாபுத்தி நடத்தக்கூடாது. ஓகே. அதுக்கு அடுத்தது பெண் ஜாதகத்துல குரு 5ஆம் அதிபதியாக வந்து 5ல் இருந்து தசை நடத்தும் போது அவங்களுக்கு திருமணம் பண்ணி சுயபுத்தியாக இருந்து அது ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக கணவருக்கு மாரகத்தை கொடுக்கும். பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா எந்த குழந்தை நமக்கு தெரியாது இல்லையா? அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணலாம். ஓகே. இவ்வளோதான் ரூல். இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா கேளுங்க. இப்போ நம்ம பார்த்த ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த அந்த சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா? என்னங்க? கிளியரா இருக்கு சார். டவுட் கிளியரா இருக்கு. ஓகே 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 ஃபைன். ஓகே. இப்போ அடுத்து பாருங்க, இந்த சார்ட் போட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ரூல் சொல்லியிருக்கோம். அதாவது ராகு கேது நட்சத்திரம் வாங்கி ஒரு கிரகம் இருந்து அதுக்கு திரிகோணத்துல இன்னொரு கிரகம் ராகு கேது நட்சத்திரம் வாங்கி இருந்ததுன்னா அது வந்து பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் புதனோட நட்சத்திரமும் ஒரு கிரகம் வாங்கி அதுக்கு திரிகோணத்துல இன்னொரு புதன் நட்சத்திரம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுவும் ஒரு ப்ராப்ளத்தை சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். அது இந்த புது விதி இது. அதனால தான் வந்து 2 ஜாதகம் போட்டிருக்கேன். இப்போ ஜாதகம் அதாவது விதி என்னன்னா, பொதுவாக முதல்ல சொன்ன விதிகள் என்னன்னா, ராகு கேது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அதற்கு திரிகோணத்தில், அதாவது சதயத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்க. அதுக்கு திரிகோணம் என்ன? சதயத்தில் இருக்கு, அதுக்கு திரிகோணம் சுவாதி, இன்னொன்று வந்து திருவாதிரை. இங்க வேற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கு உட்பட்ட பாவங்கள் பலவீனமாகும். அந்த பாவ உறவுகளால ஜாதகருக்கு எந்த பயனும் இல்லை. ஸோ இது திருமணத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தது. மற்றபடி பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. அதாவது சம்பாத்தியத்துக்கு நல்லா கொடுக்குது, மற்றபடி எல்லாமே இருக்குது. அந்த உறவுகளால் இவருக்கு பிரயோஜனம் இல்லை. அதாவது அங்கே செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களேன், அது அண்ணன் தம்பியால் பிரயோஜனம் இல்லை, பங்காளியால் பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி செவ்வாய் வந்து வீடை கொடுக்கறது, நிலம் கொடுக்கறது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த ஒரு ராகுகேது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அதுக்கு திரிகோணத்தில் இன்னொரு ராகுகேது நட்சத்திரம் இருந்ததுன்னா அதுக்கு உட்பட்ட பாவங்களை பாதிக்குது. திருமணம் சம்பந்தமான, அதாவது உறவுகள் சம்பந்தமான விஷயங்களை பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி தான் புதனோட நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து அதுக்கு திரிகோணத்துல இன்னொரு புதனோட நட்சத்திரம் இருந்ததுன்னா அதுவும் ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் இது பாதிப்பை கொடுக்குதா இல்லை பாதிப்பை கொடுக்கலையா அப்படின்றத நம்ம எப்படி டிசைட் பண்றது? பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்ம எப்படி டிசைட் பண்றோம்? 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, அதை பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் வந்து
இந்த விதி வந்துச்சுன்னா 2 நல்லா இருக்கா 7 நல்லா இருக்கா, இவங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காரா, நம்ம சொன்ன ரூல்லாம் இந்த லக்னாதிபதி நல்லா இருக்காருன்றதுக்கு என்னென்ன ரூல் சொல்லியிருக்கோன்னு பாருங்க. 2 7ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்றதுக்கு என்னென்ன ரூல் சொல்லியிருக்கோன்னு பாருங்க. இது நல்லா இருந்தாலே இந்த பாதிப்புகள்லேருந்து பெருசாக அவர் விடுபட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டுட்டு போயிடலாம். அது நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படின்றத சொல்றோம். ஓகே, இங்க பாருங்க இந்த முதல் சார் இந்த ஜாதகம் ராகுகேது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் துலாம்ல வந்து ராகு வந்து சுவாதியில இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கும்பம்லயும் மிதுனம்லயும் சதயமோ இல்ல திருவாதிரையோ இருக்கக்கூடாது, அப்படிதானே சார்? வேறு கிரகம் இருக்கக்கூடாது. ராகு எதுனா இப்ப ராகு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப இதுல வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுங்க, சூரியன் வந்து சுவாதியில இருக்கு, ஓகே ஓகே, அதுக்கு திரிகோணத்துல சனி இருக்கு, அதுக்கு திரிகோணத்துல இந்த சைடுல குரு இருக்கு. சோ இவங்க 3 பேருமே இந்த மாதிரி ராகு நட்சத்திரத்தை இருந்தாலும் பாதிப்பு தான். அதே மாதிரி மகத்துல ஒரு கிரகம் இருக்கு, அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்கு, மூலத்துல ஒரு கிரகம் இருக்கு, இப்படி இருந்தாலும் ஒரு பாதிப்பை சொல்லுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்ப புதன் நட்சத்திரம் திருமணத்துல மட்டும் இந்த பிரச்சனையா சார், இல்ல லைஃப் பிரச்சனை அந்த மாதிரி? திருமணத்துலன்னா அகம் சார்ந்த பிரச்சனைன்னு எடுத்துங்களேன், அதாவது உறவுகள் சார்ந்த பிரச்சனைன்னு எடுத்துங்க. அந்த உறவுகள் ஜாதகருக்கு பயன்பட மாட்டாங்க. இங்க வந்து 7ஆம் அதிபதி அங்க நின்னாருன்னா 7ஆம் அதிபதிக்கு திரும்ப அதாவது கலத்திரத்தால பெரிய பிரயோஜனம் இல்லை. கலத்திரத்தால சண்டை உண்டு, சச்சரவுகள் உண்டுன்றது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். திருமணம் ஆகுமா ஆகாதான்றது அடுத்த ரூல், நம்ம மற்ற எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா கலத்திரத்தால நிம்மதி இல்லைன்றதை எடுத்துக்கலாம். கலத்திரத்தால நிம்மதி இல்லை. ஓகே ஓகே, இப்ப அடுத்து புதன நட்சத்திரம். ஏன் புதன நட்சத்திரம் சொல்றோம் அப்படின்னா அது கண்டாந்த நட்சத்திரம். ஒரே நிமிஷம். அது கண்டாந்த நட்சத்திரம். கண்டாந்த நட்சத்திரத்திலே நடத்தும் போது அது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லுது அப்படின்றத பார்க்கணும். அதனால கண்டாந்த நட்சத்திரத்தை நடத்தும் போது நம்ம கண்டிப்பா அதை வந்து சீரியஸா பார்க்கணும் அப்படின்றது சொல்றோம். ஓகே, இங்க பாருங்க இந்த ஜாதகத்துல புதன் நட்சத்திரத்துல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லக்னம் வந்து கேட்டையில இருக்கு, லக்னம் கேட்டையில இருக்கு. அதுக்கு அடுத்தது குரு ஆயில்யத்துல இருக்கு, குரு ஆயில்யத்துல இருக்கு. அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து ரேவதியில இருக்கு, சுக்கிரன் வந்து ரேவதி. ஸோ இங்க திரிகோணத்துல நட்சத்திரம் வந்துருது இல்லையா? ஸோ திருமணம் சம்பந்தமான விஷயம் சொல்லுங்க சார். ஓகே, இங்க என்னன்னா இந்த கண்டாந்தத்துல அதாவது புதன் நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தாலே அதுக்கு திரிகோணத்துல வேற கிரகம் இருந்தாலே பொதுவா நாடி விதிப்படி திருமணமே இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது நாடி விதிப்படி திருமணம் நடப்பது அரிது, திருமணமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி ரூல் நம்ம எடுத்துக்க வேண்டாம். பராசர முறையில பார்க்கும்போது அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். 2ஆம் இடம் நல்லா இருக்கா 7ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே அதை வச்சுக்கிட்டு நம்ம இங்க வந்து பார்த்துட்டு போயிடலாம். இங்க 2ஆம் இடம் நல்லா இருக்கா, இங்க பாருங்க 2ஆம் அதிபதி யாரு? குரு. 2ஆம் இடம் எப்படி இருக்காரு? உச்சமா இருக்காரு, 9ஆம் இடத்துல இருக்காரு, பாக்கியஸ்தானத்துல இருக்காரு, நல்ல விஷயம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி யாரு? 7ஆம் அதிபதி சுக்கிரன். அவர் எப்படி இருக்காரு? 7ஆம் அதிபதி சுக்கிரன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா நல்லா இல்லையா? நீங்க தான் சொல்லணும், நல்லா இருக்காரா நல்லா இல்லையான்னு. யாராவது ஒருத்தர் சார், நீங்க கொடுத்த 3 ஜாதகத்திலிருந்து 7ஆம் அதிபதி சுக்கிரன் வரலையே. எந்த ஜாதகம்? அது அந்த ஜாதகத்து போல இது வந்து ஸ்பெஷலா வேற ஜாதகம். இது அந்த ஜாதகத்தை எதையுமே பொறுத்தவரை ஸ்கிரீன்ல எதுவுமே ஷேர் ஆகலையா? நீங்க பேசுறத வந்து நாங்க சார்ட் எடுத்துட்டு பாத்துட்டு இருக்கோம். நீங்க கொடுத்த 3 ஜாதகத்தை எடுத்து பாத்துட்டு இருக்கேன். நான் முதல் ஜாதகத்தை பார்த்தேன், அப்புறம் 2 3 பார்த்துட்டேன். சாரி. நோ ப்ராப்ளம் சார். ஸ்கிரீன் கட் ஆகி வந்து திரும்பி வந்தது இல்ல, அதுல ப்ராப்ளம். ஓகே. சோ இந்த சார்ட் பாருங்க. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து அதாவது இந்த ஆக்சுவலா இந்த 2வது சார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ ரீசெண்டா வந்துச்சு. ரீசெண்டா வந்தோடனே ஓகே இது இருக்கு அப்படின்றதுக்கு இந்த மாதிரி திருமணம் ஆகாத ஜாதகங்கள் இல்லை திருமணமான ஜாதகங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு இந்த ஜாதகம் வந்து மறுபடியும் இது ஒரு ரெஃபரன்ஸ்ல வந்துச்சு.
சரி வரும்போது இது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிருக்கு, இங்கே திருமணம் ஆகலை. நாடி விதியில் என்ன சொல்கிறாங்க, நாடி விதியில் கண்டாந்த நட்சத்திரத்தில், அதாவது புதனோட நட்சத்திரத்தில் திரிகோணத்தில் 3 கிரகங்கள் இருக்குது, இல்லை 2 கிரகம் இருக்குது அப்படின்னாலே திருமணம் இல்லை அப்படின்றத சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த விதி இங்கே பொருந்தி வரலை, அந்த விதி பொருந்தி வரல. ஏன்னா 2ஆம் இடத்துல கிரகம் நல்லா இருக்கு, 2ஆம் இடம் நல்லா இருக்கு, 7ஆம் இடம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் உண்டு அப்படிங்கிற விதிகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த உதாரண ஜாதகம் எடுத்து போட்டிருக்கேன். இது உங்களுக்கு புது ரூல் தான், ரூலே எழுதிக்கிங்க. அதாவது ஒரு கிரகம் புதன் புதனோட நட்சத்திரத்திலிருந்து அதுக்கு திரிகோணத்தில் வேறு கிரகம் புதன் நட்சத்திரத்தை இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா திருமணம் நடப்பது அரிது அப்படிங்கிறத நாடி விதி சொல்லுது. அந்த நாடி விதியை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆம் இடம் 7ஆம் இடம் அவங்களுக்கு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அது நல்லா இருந்தாலே கண்டிப்பாக அவங்க சூப்பராக இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, இதுதான் வந்து நம்ம அங்கே பார்க்கணும். ஓகே சார், சுக்கிரன் இங்க உச்சமா தான் இருக்கு, மீனம்ல இருக்கு, பட் பாவரோட சேர்ந்து. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, ரெண்டாம் அதிபதி எங்க இருக்காரு, 9ஆம் இடத்துல இருக்காரு, பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அதனால லக்னத்தையும் பாக்குறாரு, அதனால அவர் சூப்பரா இருக்கார் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப சுக்கிரன் எப்படி இருக்காரு? சுக்கிரன் நீங்க சொன்ன மாதிரி உச்சமா இருக்காரா? சுக்கிரன் நல்லா இருக்காரா? 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரா? சுக்கிரன் நல்லா இருக்காரா? நல்லா இல்லையா? நல்லா இல்ல. ரேவதியில இருக்காரு, சுக்கிரன் ரேவதியில இருக்காரு, உச்சமான வீட்டுல உச்சமா தான் இருக்காரு, நல்லா இருக்காரு. ஆனா முன்ன பின்ன பாவர். இருங்க வரேன். சுக்கிரன் இங்க நல்லா இருக்காரு. சுக்கிரன் இங்க முன்ன பின்ன பாவர்ன்றது இல்ல. அதாவது சுக்கிரன் பாவரை கடந்துட்டாரு. ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில போயிட்டாரு. ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில இருந்து வெளியில போயிட்டாரு சுக்கிரன். அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சுக்கிரன் இரு பாவருக்கு இடையில இருந்தால், அல்லது சுக்கிரன் சூரியனுக்கும் ராகுவுக்கும் இடையில இருந்தா இவங்க திருமணம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இல்லை, திருமணமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்க வந்து சுக்கிரன் பாருங்க, சுக்கிரன் கடந்து ரேவதி போயிட்டாரு. ராகு வந்து உத்தரட்டாதியில இருக்காரு. இவங்களுக்குள்ள எத்தனை டிகிரி வித்தியாசத்துல இருக்குன்னு பாருங்க. இவங்களுக்குள்ள 10 டிகிரிக்குள்ள வித்தியாசம் இருந்தா கூட நம்ம வந்து சுக்கிரன் நல்லா இல்லைன்றது சொல்லிடலாம். இவங்களுக்கு ராகு கேதுக்கள் வந்து 4 டிகிரில, ராகு வந்து 4 டிகிரில இருக்கு. சுக்கிரன் எங்க இதுல இருக்கு? சுக்கிரன் வந்து 24 டிகிரில இருக்கு. ஸோ 20 டிகிரி வித்தியாசம் இருக்கு. 10 டிகிரிக்கு மேல 10-11 டிகிரிக்கு மேல போச்சுனால ராகுவால எந்த கிரகமும் பாதிக்கப்படையாது. அதனால இங்க சுக்கிரன் நல்லா இருக்காரு, 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. கரெக்டா? ஓகே, 7ஆம் அதிபதி எந்த விதத்திலையும் பாதிப்படையலை. 7ஆம் அதிபதியை குருவும் பார்த்துடுறாரு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 7ஆம் அதிபதி அதாவது சுக்கிரன் நல்லா இருந்து, சுக்கிரன் எங்க இருந்தா நல்லா இருந்தா சொல்லியிருக்கோம், 11, 12, 1, 2, 3, 5 இதுல சுக்கிரன் இருந்து 7ஆம் அதிபதியை குரு பார்த்தால் இளமையில் திருமணம் சொல்லியிருக்கோமா? யாருக்கு இளமையில திருமணம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. அதுல வந்து என்ன விதி சொல்லியிருக்கோம், அதாவது சுக்கிரன் நல்லா இருந்துன்னா எங்க இருக்கணும், 11, 12, 1, 2, 3 11, 12, 1, 2, 3 இதுல இருந்து 5 எடுத்துக்கலாம். 5ல இருந்து சுக்கிரன் எந்த விதத்திலையும் பாதிப்படையாமல் இருந்தால், அதாவது பாதிப்படையாமல் இருந்தாங்கன்னா நீசமா இல்லாம இருக்கணும், அஸ்தங்கம் இல்லாம இருக்கணும். இது 2 மட்டும் எடுத்துரும். திரிசுனியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நீசம் இல்லாம இருக்கணும், அஸ்தங்கம் அடையாம இருக்கணும். இது 2மே இல்லாம இருந்தால் கண்டிப்பா இளமையில் திருமணம். அதாவது 7ஆம் அதிபதியை குரு பார்த்தால் அல்லது வளர்பிறை சந்திரன் பார்த்தால் இவங்களுக்கு இளமையில் திருமணம் சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, 7ஆம் அதிபதியை குரு பார்த்துறாரா? ஸோ இவங்களுக்கு இளமையில் திருமணம். இங்க 3 கிரகம் கண்டாந்த நட்சத்திரத்துல இருந்தும் இவருக்கு இந்த அம்மாவுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லுது. ஆனா பிரச்சனை இல்லைங்களா சார்? சதயம் நட்சத்திரத்திலேயே 3 கிரகங்கள் இருக்கேன். 9 கல்யாணம். சதயம் நட்சத்திரத்துல சூரியன் இருக்கிறாரு, சந்திரன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாங்க, அஸ்தங்கம். அதாங்க சொல்றேன், 9 கல்யாணங்க. 9 கல்யாணம் எலிசபெத் டெய்லரோட ஜாதகம். அதுதான் விவாகரத்து ஆகிறதான ஒரு ஜாதகம். 7ஆம் இடம் சுத்தம் இருந்தாலும் விவாகரத்து ஆகிறேன். அது வந்து அடுத்த ரூல் நீங்க எடுத்துக்கலாம். என்ன ரூல்? 2ஆம் அதிபதி உச்சமடைஞ்சு 7ஆம் அதிபதி உச்சமடைந்து 2ஆம் இடத்துல உச்சகிரகம் இருந்து 7ஆம் இடத்துல உச்சகிரகம் இருந்தா இது எல்லாமே வந்து என்ன சொல்லுது, ஒரு
திருமணம் விஷயத்துல ஒரு பாதிப்பை கொடுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்க பாருங்க 2ஆம் அதிபதி உச்சம், 7ஆம் அதிபதி உச்சம். ஸோ திருமண விஷயத்துல பாதிப்பு. ஆனா திருமணம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, திருமணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்தது வந்து கண்டாந்த நட்சத்திரத்துல இருக்கு, திருமணமே இல்லைன்னு சொல்ல முடியாது. திருமணம் உண்டு, அவ்வளவுதான். பட் இவங்களுக்கு வந்து ஏன் அவ்வளவு திருமணம் நடந்ததுன்னா அதுக்கு காரணங்கள் வேற. அதுக்கு என்ன காரணம்? இப்ப பாருங்க 8ஆம் அதிபதி யார் சாரத்துல இருக்காரு? 8ஆம் அதிபதி யார்? 8ஆம் அதிபதி புதன் இல்லையா, ராகு சாரத்துல இருக்காரு. நம்ம ரூல் என்ன சொல்லியிருக்கோம்? 8ஆம் அதிபதி ராகு சாரத்தில் இருந்தால் காமம் அதிகம். ராகு 8ஆம் அதிபதி சாரத்தில் இருந்தால் காமம் அதிகம். ராகுவும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தால் காமம் அதிகம். இங்க அது ஒத்து வந்துருச்சா? ஓகே. இப்ப அடுத்து பாருங்க 3, 7, 11 பாருங்க. 3ஆம் இடம் எப்படி இருக்கு? 3ஆம் இடம் சனி. 3ஆம் இடம் சனி. சனி நல்லா இருக்கு இல்லையா, சொந்த வீட்லயே இருக்கு. சோ 3ஆம் இடம் தான் காம திரிகோணத்தை முதல் பாவம் இல்லையா, அது அங்க இருக்கு. அதுக்கு அடுத்தது 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன் உச்சம், அவரும் நல்லா தான் இருக்காரு. 11ஆம் அதிபதி யாரு? 8ஆம் அதிபதி தான் 11ஆம் அதிபதி புதன். அவர் யார் சாரத்தில் இருக்காரு? ராகு இருக்காரு. ராகு உச்ச சுக்கிரனா இருக்காரு. இவங்களுக்கு மோர் தென் ஒரு அஃபயர் உண்டு. இல்ல வந்து திருமணம், இவங்க வந்து அபிஷியலாவே திருமணம் பண்ணிருக்காங்க. ஏன் அபிஷியலா திருமணம் பண்ணிருக்காங்கன்னா குரு பாக்குறாரு, அதனால அபிஷியலாவே திருமணம் பண்ணிருக்காங்க. காமம் அதிகம் தான், பட் இருந்தாலும் அபிஷியலா திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா தான் நம்ம வந்து மறைமுகம் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதுபடி இல்லை, அதனால இது நல்ல விஷயம் அப்படின்னு. ஸோ இங்க ரூல் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா கண்டாந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து அதுக்கு திரிகோணத்துல இன்னொரு கிரகம் இருந்துன்னா திருமணம் இல்லை அப்படின்ற ரூல் நம்ம எடுக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். இங்க நல்லா இருக்காரு, திருமணம் உண்டு. ஓகே. இப்ப அடுத்த ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகத்துல எப்படி இருக்கு? இங்க வந்து 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் ரேவதியில இருக்காங்க. ஓகே. அடுத்து 7ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 7ஆம் அதிபதியும் அதுலதான் இருக்கு. அதுக்கு திரிகோணத்துல யார் இருக்கா? திரிகோணத்துல செவ்வாய் எங்க இருக்காரு? கேட்டையில இருக்கு, ஆயில்யத்துல இருக்காரு. அதுக்கு திரிகோணத்துல செவ்வாய் ஆயில்யத்துல இருக்காரு. திரிகோணத்துல குரு கேட்டையில இருக்காரு. இங்க பாருங்க, கண்டாந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து அதுக்கு திரிகோணத்துல அதே கண்டாந்த நட்சத்திரத்துல, அதாவது புதனோட நட்சத்திரத்துல வேறு கிரகம் இருந்தா திருமணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம் இல்லையா. சோ இந்த விதி இங்க பொருந்தி வருது. ஓகே, இந்த விதி பொருந்தி வந்தா நம்ம இப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்க 2ஆம் இடம் 7ஆம் இடம் எப்படி இருக்குன்றத பார்க்கிறோம். 2ஆம் இடம் எப்படி இருக்கு பாருங்க. 2ஆம் இடத்துல ஒரு நீச கிரகம் இருக்கு, நம்பர் 1. நம்பர் 2 வந்து 2ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? அவர் வந்து 10ல இருக்காரு. 10ல இருந்தாலும் சனியோட பார்வையில இருக்காருன்றது ஒரு பக்கம். வீடு கொடுத்த வக்ரம் எது இருக்கட்டும், வக்ரம் அடைஞ்சாலும் ஓகே தான், திரும்பி நடக்கணும்னு வச்சுக்கலாமே. ஆனாலும் இங்க எப்படி இருக்காரு? வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு? நீசமா இருக்காரு. வீடு கொடுத்தவர் நீசம். சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு? அவரு நீசம். வீடு கொடுத்தவர் நீசம், சாரம் கொடுத்தவர் நீசம். அதனால இங்க இவங்களுக்கு திருமணம் இல்லை. 2ஆம் இடம் நல்லா இல்லை. ஓகே. 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 7ஆம் அதிபதி ரேவதி சாரத்துல இருக்காரு. ஸோ நீசகிரக சாரத்தில் இருக்கார், அதனால அங்கேயும் திருமணம் இல்லை. அதாவது இன்னொரு ரூலை நம்ம இங்க கொண்டு வந்துடலாம். ஓகே. இப்போ அடுத்த சார்ட்டுக்கு போகும்போது அந்த ரூலை சொல்றேன். அந்த ரூல் இங்கேயும் வந்து நமக்கு பொருந்துது, அதனால நம்ம அடுத்த சார்ட் போகும்போது சொல்லிடலாம். ஓகே. இங்க 3ஆம் இடம் பாருங்க. ஓகே, இதை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது 3ஆம் இடம் பார்ப்போம். 3ஆம் இடம் எப்படி இருக்கு? சரி சார். 3ஆம் இடம் கேது இருக்காரு, செவ்வாய் நீசமா இருக்கு. கேது இருக்கு, செவ்வாய் நீசம் இருக்காரு. கேது இருக்காரு, சனி பாக்குறாரு. செவ்வாய் நீசமா இருக்கு. வீடு கொடுத்தவர் நீசம். சாரம் தந்தவர் அதே கேது தான், அவர் அங்கேயே இருக்காரு. ஓகேவா? அடுத்த ரூல் பாருங்க. ஒரு சன்னியாசி ஜாதகம்னா அந்த சன்னியாசி ஜாதகத்தை எப்படி எடுப்பீங்க? சன்னியாசி ஜாதகத்தை எப்படி எடுப்போம் நாம? 10ல 4 கிரகம் இருந்தாலும் சன்னியாசி ஜாதகம் இல்ல. அது வந்து பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 10ல 4 கிரகம் இருந்தா, ஒரு திரிகோணங்கள்ல 4-5 கிரகங்களுக்கு மேல இருந்தால் அப்படியே இருக்குன்னா அதை விட்டுருங்க. அது இல்லாம சிம்பிளான ரூல் சன்னியாசி ஜாதகத்துக்கு செவ்வாய் சனி கேது இவங்க சம்பந்தம் இருந்ததுன்னா அது சன்னியாசி ஜாதகம்.
அது இல்லாம சந்திரன் சனி கேது இவங்க சம்பந்தம் இருந்தாலும் சன்னியாசி ஜாதகம் தான். செவ்வாய் சந்திரன் சனி கேது இவங்க சம்பந்தம் இருந்தாலும் அது சன்னியாசி ஜாதகம். இது பாருங்க, செவ்வாய் 8ஆம் பார்வையா சனியை பார்க்கிறாரு, சனி கேதுவை பார்க்கிறாரு. செவ்வாய் 8ஆம் பார்வை, சந்திரன் வந்து செவ்வாயோடு இருக்காரு, அவரு சனியை பார்க்கிறாரு, சனி கேதுவை பார்க்கிறாரு. ஸோ இது ஒரு சன்னியாசி ஜாதகமானது. சரி, 3ஆம் இடம் வந்து கேது இருக்கு. 7ஆம் இடத்தை எடுத்து போவோம். 7ஆம் இடம் எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? 7ஆம் இடம் வந்து அதிபதி எப்படி இருக்காரு? நீச கிரகத்தோட இருக்காரு. ஸோ 3 கெட்டுடுச்சு, 7 கெட்டுடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதி யாரு? இங்க குரு. குரு எப்படி இருக்காரு? குரு வீடு தந்தவரும் நீசம், சாரம் தந்தவரும் நீசம். அதனால 11ஆம் அதிபதி கெட்டு போயிட்டார். ஓகே, இங்க வீரியத்தை சொல்லக்கூடிய 3ஆம் இடம் நீசம், சூரியனும் புதன், அதான் 8ஆம் அதிபதி தான் நம்ம வந்து காமத்துக்கு உள்ள ஒரு பாவம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அங்க அந்த அதிபதியும் இங்க நீசம். ஸோ அவர் வந்து சூரியனோட சேர்ந்திருக்காரு. இவருக்கு விந்தணு குறைபாடுகள் இருக்கலாம், இல்லை வீரியத்தன்மைகள்ல குறைபாடுகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்க எடுக்கிறோம். ஸோ இதனால இவருக்கு திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத சொல்றோம். இதுல சந்திரன் ஆட்சி பெற்றதை நீசபங்கம்னு எடுத்துக்கலாமா? அதுல எடுத்துக்கலாம். சந்திரன் அப்ப ஆட்சி பெற்றதுனால குருவினுடைய பார்வை சந்திரனுக்கு இருக்கு, புதனுக்கு இருக்கு. நீசம் பெற்ற கிரகங்களாக இருந்தாலுமே பாதிப்படைந்த திருமணம் நடக்குமா? அதுதான் இங்க வந்து பாதிப்படைந்த திருமணம் அப்படி. ஓகே, இப்ப அடுத்த ரூலுக்கு நீங்க கேட்டதுக்கு அற்புதமான ரூல். அந்த ரூல் அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, என்ன ரூல் அது? என்ன ரூல் அது சொல்லுங்க. நம்ம ரூல் ஒண்ணு இருக்கு பாருங்க. என்ன ரூல்? பாதிப்படைந்த ஜாதகரை திருமணம் பண்ணணும்னா என்ன ரூல்? அதான் செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்கு அதுல. அதுதான் குறைவான கலத்தரம். அது 8ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்பட்டாதான். அது இல்ல. இன்னொரு ரூல், அருமையான ரூல், மறக்க கூடாத ரூல். சொல்லுங்களேன், நான் டக்குன்னு மறந்துட்டேன் அது. என்னன்னா செவ்வாய் சனி சுக்கிரன். செவ்வாய் சனி சுக்கிரனா? செவ்வாய் சனி சுக்கிரன் சம்பந்தப்பட்டா விதவை யோகம். அவ்வளவுதான் சம்பந்தம், விதவை யோகம். இது பெண் ஜாதகமா ஐயா? இது பெண் ஜாதகமா? ஆண் ஜாதகம். சோ இவங்க என்ன பண்ணணும்? ஏற்கனவே திருமணமான விதவையை திருமணம் பண்ணிக்கலாம். விதவையான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சலாம். இது வந்து பாயிண்ட் 1. வரக்கூடிய பெண்ணு எப்படி வரணும்? குழந்தையோட வரணும். ஏன் குழந்தையோட வரணும்? ஆண்மை இருக்காது சார். அது ஒண்ணு. அது வேற விஷயம். அது இல்ல. குழந்தையோட வர்றதுக்கு வேற ரூல் என்ன? குரு தன்னுடைய வக்ரம் அடைஞ்சதுனால சொல்லலாமா? இல்ல 12 இல்ல குருவை சனி பாத்துறாரு. குருவை சனி 10ஆம் பார்வையா பாத்துறாரு. 10ஆம் இடத்துல இருக்கா. 10ஆம் இடம்ன்றது என்ன உங்களுக்கு? கர்மஸ்தானம். செய்ய ஏதோ ஒரு புத்திரன் வேணும்ன்றது சொல்லுது இல்லையா? அதாவது இது தத்துப்புத்திர யோகம். இந்த தத்துப்புத்திர யோகத்துல இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு திருமணமான ஒரு பெண்ணு, விதவையான பெண்ணோ இல்ல விவாகரத்தான பெண்ணையோ குழந்தையோட வரக்கூடிய பெண்ணா பார்த்து திருமணம் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க நல்லா இருக்காங்க, லைஃப் நல்லா. பாதிப்படைந்து திருமணம் பண்ணி நல்லா இருக்காங்க அப்படி சொல்லலாமா சார்? இல்ல இன்னும் திருமணம் ஆகல. இது 95ல பிறந்தவர். 95ல பிறந்தவர். இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு இந்த ஜாதகம். திருமணம் பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்துச்சு. அப்போ வந்து இந்த ரூல் இருந்ததுனால அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லுங்க பண்ணுங்க அப்படின்னு. ஐயோ என்ன சார் நீங்க தான் இப்படி சொல்றீங்க, வேற யாருமே இப்படி சொல்லலையே, எல்லாருமே வந்து இந்த ஆகஸ்ட் மாசமே நிச்சயமாயிடுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு தசாபுத்திலாம் பார்த்துட்டு, இல்லைம்மா இப்போதைக்கு திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான், இன்னும் ஒரு 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 6 மாதமாவது ஆகும். அதாவது 27 பிப்ரவரிக்கு அப்புறம் தான் நீங்கள் தசாபுத்திலாம் சரியாக வருது, அதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் நீ பண்ணுறதுனா பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் நாங்கள் எப்படி பண்ணுவோம், 30 வயசு தான் ஆகுது யூஷுவல் இது வந்துச்சு, இதுதான் கொடுப்பனை, நீங்கள் வந்து பார்த்து பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ. ஓகே, இப்போ அடுத்த சார்ட்டுக்கு போயிடலாம் நம்ம.
இங்க பாருங்க, இப்ப நான் கொடுத்த 3 ஜாதகமுமே திருமண மறுப்பு ஜாதகங்கள். நான் கொடுத்த 3 ஜாதகமே பார்த்தீங்கன்னா திருமண மறுப்பு ஜாதகங்கள். யாருக்குமே திருமணம் ஆகலை. ஏன் ஆகலை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் ஆகலை சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பொதுவா எந்த ஜாதகத்தை எடுத்தீங்கன்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன, 1, 5, 9 நல்லா இருக்கா, 1, 5, 9 நல்லா இருக்கான்றதை பார்க்கணும். இங்க பாருங்க, 1ஆம் இடம் நல்லா இருக்கா, 1ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். லக்ன புள்ளி எடுத்துங்க. லக்ன புள்ளி நல்லா இருக்கா, அஸ்தம்ல இருக்கு. அஸ்தம் ஓகே. சாரம் கொடுத்தவர் உச்சமா இருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சாரம் கொடுத்தவர் உச்சமா இருக்காரா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, அவருக்கு சாரம் கொடுத்தவர் யாரு, சூரியன் எங்க இருக்காரு, 12ல மறைஞ்சிட்டாரு. ஸோ அதனால லக்ன புள்ளி நல்லா இல்லை, சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே, லக்னாதிபதி நல்லா இருக்காரான்னு பாருங்க. லக்னாதிபதி அவரும் அஸ்தத்துல இருக்காரு. சாரம் கொடுத்தவர் சூரியனோட சாரத்துல இருக்காரு. சூரியன் எங்க இருக்காரு, சூரியன் 12ல மறைஞ்சிட்டாரு. அது இல்லாம வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு, அவரு நீசம். ஸோ எந்த விதத்திலையும் லக்னம் நல்லா இல்லை. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 5ஆம் இடம் எடுத்துங்க. 5ஆம் இடம் எடுத்தோம்னா யாரு, 5ஆம் இடம்ன்றது சனி. சனி எங்க இருக்காரு, 5ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு, நீசமா இருக்காரு. நீசம் அப்புறம் நீச வக்ரம் உச்சம்னு அப்புறம் எடுத்துப்போம். 8ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அது நல்லா இல்லை, 5ஆம் இடம் நல்லா இல்லை. ஓகே, அதுக்கு அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடம் எப்படி இருக்கு, 9ஆம் அதிபதி நீசம். ஸோ நீசம், அவருக்கு சாரம் கொடுத்தவரும் சந்திரன் தான். சந்திரனுக்கு மறுபடியும் கிருத்திகை சாரம் 12ல மறைஞ்சிட்டாரு. அதனால அவரும் நல்லா இல்லை. ஸோ 1, 5, 9 நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு உதவி செய்ய, கரெக்டான நேரத்தில் உதவி செய்ய ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி சமயத்தில் திருமணம் ஆகக்கூடிய பீரியட்ல இவங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, இதுக்கு அடுத்தது 2, 7 நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இங்க 2ஆம் அதிபதி யாரு, சுக்கிரன் நல்லா இருக்காரா, நல்லா இல்லை. சாரம் கொடுத்தவர் நல்லா இல்லை, வீடு கொடுத்தவரும் நல்லா இல்லை. ஓகே, அதுக்கு அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடம் யாரு, 7ஆம் இடம் வந்து குரு எங்க இருக்காரு, குரு 12ல மறைஞ்சிட்டாரு. 12ல மறைஞ்சது மட்டும் இல்லை, அவர் வந்து அஸ்தங்கத்துல இருக்காரு, அஸ்தங்கம் ஆயிடுச்சு. ஸோ இதனால கண்டிப்பா 2, 7 சரியில்லை, லக்னம் சரியில்லை, 1, 5, 9 சரியில்லை. இவருக்கு திருமணம் நடக்கிறதுன்றது ஒரு குதிரை கொம்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எந்த தசாபுத்தியை வேணாலும் எடுத்துங்க. நீங்க எந்த இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தியோ இல்லை பழைய தசாபுத்தி எப்படி வேணாலும் எடுத்துங்க. எல்லா தசைக்கும் மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தங்கள் ஏதோ ஒரு விதத்துல வந்துடும். ஏன்னா இங்க வந்து பாருங்க, 2 கிரகம் 12ல இருக்கு. அதுக்கு அடுத்தது 2 கிரகம், 4 கிரகம் இங்க இருக்கு, 5 கிரகம் இங்க இருக்கு. ஓகே, 5 கிரகம் இங்க இருக்கு, 6 கிரகம் இருக்கா, 6 கிரகம் இங்க இருக்கு. ஸோ 6 கிரகம் இருக்கும். ஏதோ தசாபுத்தி மாறி மாறி வரப்போகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்னத்திலேருந்து எடுத்தாலும் சரி, அங்கேருந்து எடுத்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ஷன் வரும். அதனால திருமணம் தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தம் வருதான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை பாருங்க. இங்க பாருங்க, சிம்பிளா எடுத்துங்க. இப்போ குரு தசை நடக்குதுன்னு வச்சுங்க. குருக்கு மாரகாதிபதி யாரு, அந்த இடத்துக்கு மாரகாதிபதி யாரு, 3-8 இல்லையா? அதாவது சிரத்துல இருக்கு. சிரத்துக்கு மாரகாதிபதின்றது 3-8. 3-8 எங்க இருக்கு, 3ஆம் அதிபதி 2ல புதனோட இருக்காரு. 8ஆம் அதிபதி யாரு, 8ஆம் அதிபதி குருவே தான். ஓகே, பாதகாதிபதி யாரு, செவ்வாய். பாதகாதிபதி எங்க இருக்காரு, அவர் கூடயே இருக்காரு. ஓகே, மாரகாதிபதி 10ஆம் அதிபதி யாரு, 10ஆம் அதிபதி புதன், அவரு 2ஆம் இடத்துல சுக்கிரனோட இருக்காரு. இவங்க வாங்கின சாரம் எல்லாம் பாருங்க, எல்லாமே ஓரளவுக்கு ஒண்ணுக்கு ரிலேட்டடா வருது இல்லையா? ஸோ இதனால இவருக்கு எந்த விதத்திலையும் அந்த பீரியட்ல திருமணம் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஏதோ ஒரு விதத்துல மாரகாதிபதி பாதகாதிபதி 10ஆம் அதிபதி சம்பந்தங்கள் வரும். அது திருமணத்தை தள்ளி போடுது, அவ்வளவுதான். ஸோ அதனால திருமணம் இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, இதுல இன்னொரு போன வாட்டி சொன்ன அற்புதமான ரூல் இருக்கு அப்படின்னு. என்ன ரூல், இது போன ஜாதகத்துக்கும் பொருந்தி வரும் இந்த ரூல். இந்த ரூலை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ஆனாலும் எடுத்துங்க. நம்ம இது வரைக்கும் சாரத்தை வச்சு பார்க்கல. 2ஆம் தேதி நல்லா இருக்காரா 7ஆம் தேதி நல்லா இருக்காரான்னு மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம் இல்லையா? சாரத்தை வச்சு நம்ம பார்க்கணும். அதாவது 7ஆம் அதிபதி மறைந்து எழுதிங்க. 7ஆம் அதிபதி மறைந்து
அவர் வாங்கிய சாரநாதன், 7ஆம் அதிபதி மறைந்து அவர் வாங்கிய சாரநாதன் மறைந்து அல்லது பாதிக்கப்பட்டு சாரநாதனின் சாரநாதன் பாதிக்கப்பட்டால் திருமணம் இல்லை. அதாவது 7ஆம் அதிபதி மறைந்து, 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறையும். இங்க பாருங்க, 7ஆம் அதிபதி யாரு? குரு 12 மறைஞ்சிட்டார். அவர் வாங்கிய சாரநாதன், அவர் யார் சாரம் வாங்கியிருக்காரு? சுக்கிரன் சாரம் இல்லையா? சுக்கிரன் சாரம் இருக்காரு. சுக்கிரன் எங்க இருக்காரு? அவர் வாங்கிய சாரநாதன் பாதிக்கப்பட்டு அல்லது மறைந்து, இந்த ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, அவர் வாங்கிய சாரணம், குரு வாங்கிய சாரணம் என்ன? பூரசாரம். சுக்கிரன் இங்க நீசம். சுக்கிரன் வாங்கின சாரம் யாரு? சந்திரன் சாரம். சந்திரன் எப்படி இருக்காரு? சந்திரன் வந்து அவர் வாங்கின சாரம் வந்து கிருத்திகை சாரம். சூரியன் 12 மறைஞ்சிட்டார். அதாவது சாரநாதனின் சாரநாதன் பாதிக்கப்பட்டால், 7ஆம் அதிபதி மறைந்து அவர் வாங்கிய சாரநாதனின் சாரநாதன் பாதிக்கப்பட்டால் திருமணம் இல்லை. இங்கே வந்து பாருங்க, 7ஆம் அதிபதி மறைஞ்சிட்டாரு. அவர் வாங்கின சாரம் யாரு? சுக்கிரன் சாரம். அந்த சுக்கிரன் வாங்கின சாரம் யாரு? சந்திரன் சாரம். சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்காரா இல்லையா? சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதனால திருமணம். இந்த ரூலை போன ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. இந்த ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டு அல்லது மறைந்து, 7ஆம் அதிபதி இங்கே பாதிக்கப்பட்டார். அவர் வாங்கின சாரணை யாரு? புதன் சாரம். அவரோட சாரணை யாரு? புதனே தான் இல்லையா? சோ 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு அவர் வாங்கிய சாரநாதனின் சாரநாதன் பாதிக்கப்பட்டால், சோ 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டாரு. அவர் வாங்கின சாரம் புதன் யார சாரம் வாங்கியிருக்காரு? புதன் சுயசாரமே வாங்கிட்டாரு. இதனால இவருக்கு திருமணம்ன்றது மறுப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரூல் புரியலாம் சொல்லுங்க, இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாம். இங்க லக்னாதிபதி பாதிப்பு, 2ஆம் அதிபதி பாதிப்பு, 7ஆம் அதிபதி பாதிப்பு. சுக்கிரன் பாருங்க, சுக்கிரன் எப்படி இருக்கு? சுக்கிரன் நீசமா இருக்கார். அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த பாயிண்டையும் பாருங்க. சுக்கிரனுக்கு கேதுக்கும், சுக்கிரனோ ராகு, இவங்க 2 பேரும் நெருங்கிய டிகிரியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? சுக்கிரன் ராகு கேதுக்கு நெருங்கிய டிகிரியில் இருக்கக்கூடாது. இங்க ராகு கேதுக்கள் எங்க இருக்கு? ராகு வந்து 17 நட்சத்திரத்து 17 இருக்கு. சுக்கிரன் எங்க இருக்கு? 19 இருக்கு. ஸோ 2 டிகிரி வித்தியாசம் தான் இருக்காங்க. 2 டிகிரி வித்தியாசம் தான் இருக்காங்க. அதனால சுக்கிரன் கலத்திர காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் பாதிப்படைஞ்சிருக்காரு. அதனால திருமணம் இல்லை. இது திருமண மறுப்பு ஜாதகம்ன்றது தாராளமா நம்ம சொல்லிடலாம். அதாவது 7ஆம் அதிபதி மறைந்து அல்லது பாதிக்கப்பட்டு, 7ஆம் அதிபதி மறைந்து அல்லது பாதிக்கப்பட்டு அவர் வாங்கிய சாரநாதன் பாதிக்கப்பட்டு அந்த சாரநாதனின் சாரநாதனும் பாதிக்கப்பட்டால் திருமணம் இல்லை. இது வந்து சிம்பிளான ரூலு. ஈஸியா நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னு சொல்லிடலாம். இது வந்து நாடியில சொல்லக்கூடிய ஒரு விதி. இது நாடியில சொல்லக்கூடிய விதி. அந்த விதி நமக்கும் பொருந்தி வருது. அதனால நம்ம எடுத்துக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகாதா? திருமணம் ஆகாது. அதுக்கு தான் 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஜாதகம் கொடுத்துருக்கு. அதாவது என்னன்னு பாருங்க. இது வந்து முதல்ல கொடுத்த ஜாதகம் வந்து 65 68. இந்த ஜாதகம் வந்து 68. ஓகே, இப்ப அடுத்த ஜாதகம் 89. அடுத்து 81. நம்ம இதுக்கு முன்னாடி காட்டின ஜாதகம் பாத்தீங்கன்னா 95. ஸோ எல்லாமே இந்த ரீசெண்டான ஜாதகங்கள் வேற வேற இதுல இருந்தாலும் இந்த விதி பொருந்தி வருது. அதாவது 68 இருக்கவருக்கும் அந்த விதி பொருந்தி வருது, திருமணம் ஆகல. 89க்கும் இந்த விதி பொருந்தி வருது, திருமணம் ஆகல. 81க்கும் பொருந்தி வருது, 95க்கும் பொருந்தி வருது. ஸோ இவங்களுக்கு திருமணம் ஆகிறது கண்டிப்பா குதிரை கொம்பு தான் அப்படிங்கிறத சொல்றேன்.
ஓகே. அடுத்து பாருங்க, இங்க 1ஆம் இடம் 2ஆம் இடம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இல்லையா? நம்ம எப்ப நீங்க எடுத்தாலும் 1, 5, 9 பாத்துருங்க. 1ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 12ல மறைஞ்சிட்டாரு, சரியில்லை. 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? அவரு அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு, அதனால அது சரியில்லை. ஓகே. அதுக்கு அடுத்தது 9ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 9ஆம் அதிபதி புதன். இங்க புதன் எப்படி இருக்காரு? அவரும் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு. அஸ்தங்கம் இல்லை, அவரும் வந்து பாதிக்கப்பட, அவருக்கு சாரம் கொடுத்த செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால அதுவும் வந்து இது சரியில்லைன்றதை பார்க்கணும். ஓகே. 1, 5, 9 இவருக்கு சரியில்லை. ஓகே. 2ஆம் இடம் எப்படி இருக்கு? 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு. அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 2ஆம் இடத்தையோ இல்லை 12ஆம் இடத்தையோ இல்லை லக்னத்தையோ இல்லை 6, 7, 8ஆம் இடத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் சம்பந்தப்பட்டால், இங்க பாருங்க 12ஆம் இடத்துக்கு சனி இருக்காரு, அங்க செவ்வாய் பார்க்குறாரு, 8ஆம் பார்வையா பார்க்குறாரு. ஓகே. அதுக்கு அடுத்தது 2ஆம் இடத்துல ஏற்கனவே சனி, ராகுவும் சூரியனும் அங்கே இருக்காங்க. அதனால 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டுமே பாதிப்படைஞ்சு 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 7ஆம் அதிபதி சந்திரன், அவர் 3ல மறைஞ்சிட்டார். 7ஆம் அதிபதி சந்திரன் அவரும் மறைஞ்சிட்டாரு. அதாவது 7ஆம் அதிபதி மறைந்து அல்லது பாதிக்கப்பட்டு, அந்த ரூலை பாருங்க, இங்க பாருங்க, 7ஆம் அதிபதி மறைந்து அல்லது பாதிக்கப்பட்டு அவர் வாங்கிய சாரநாதன், சந்திரன் வாங்கின சாரநாதன் யாரு? சனி இல்லையா? இப்ப சனி எப்படி இருக்காரு? அவரும் 12ல மறைஞ்சிட்டாரு, அவரும் மறைஞ்சிட்டாரு. ஓகே. அவரோட சாரநாதன் யாரு? போராடம் சுக்கிரன். சுக்கிரன் எப்படி இருக்காரு? சுக்கிரன் 2ஆம் இடத்துல அஸ்தங்கமா இருக்காரு. அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு. அஸ்தங்கம் அடைஞ்சது மட்டும் இல்ல, ராகுக்கு எதுக்கு பாருங்க, ராகுக்கு எதுக்கு 10 புள்ளியில மாட்டிடுறாரா? அவ்வளவு அவ்வளவு. ஸோ திருமணம் இல்லை, திருமணம் மறுப்பு அப்படின்னு. அதாவது திருமணம் மறுப்புன்றது நம்ம ஒரு சிம்பிளா ஒரு விதியை வச்சு எடுத்துக்கலாம். அந்த விதியோட ஒரு 2-3 விதிகள் சரியா வருதான்னு பாருங்க. அதாவது லக்னம் கெட்டிருக்கணும், லக்னாதிபதி கெட்டிருக்கணும், 2ஆம் இடம் கெட்டிருக்கணும், 7ஆம் இடம் கெட்டிருக்கணும். இது கெட்டு இந்த விதிகள் ஒத்து வந்து, அதாவது நம்ம என்னென்ன விதிகள் சொல்லியிருக்கோம்? புதனோட நட்சத்திரம் கேந்திர திரிகோணத்துல இருந்ததுன்னா அங்க திருமணம் இல்லை, நாடி விதிப்படி பார்த்துக்கணும். பட் அப்படி இருந்தாலும் இங்க 2 கடல்ல 7 கடல்லாம் கண்டிப்பா திருமணம் இருக்கும். லக்னாதிபதி கெட்டு, 2ஆம் அதிபதி கெட்டு, 7ஆம் அதிபதியும் கெட்டு, இவங்க வாங்கின சாரணம் சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பொருத்தம் பார்க்க வந்தோடனே நீங்க சொல்லலாம், இந்த ஜாதகம் வந்து பொருந்தாது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை தனியா கேட்டாலும் சொல்லலாம். அது இல்லாம இவருக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி வந்துச்சுன்னா நம்ம ரூல் வந்து இங்க கை கொடுக்கும். என்ன ரூல் கை கொடுக்கும்? இவருக்கு எப்படி திருமணம் பண்ணலாம்? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. போன ஜாதகத்தை தானே பார்த்தோம். அந்த குழந்தை வச்சுக்க விதவை வந்து இல்லையா சார்? விதவை திருமணம் அவ்வளவுதான். இங்க பாருங்க, செவ்வாய் சனியை பாக்குது, சனி சுக்கிரனை பாக்குது, இந்த விதவை யோகத்துலதான். அவ்வளவு. எங்கெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் சனி சுக்கிரன் காம்பினேஷன் வருதோ, அதுவும் எஸ்பெஷலி 1, 4, 1, 2, 4, 7, 8, 12 இந்த காம்பினேஷன் வந்துச்சுனால நீங்க தாராளமா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இவருக்கு இந்த மாதிரி திருமணம் பண்ணீங்கன்னா அவர் ஓஹோன்னு இருப்பாருன்னு சொல்லலாம். அதாவது கண்டிப்பா இவங்களோட நிலைமைகள் எங்கேயோ மாறி போயிடும். அதாவது திருமண விஷயத்துல எங்கேயோ மாறி போய் எங்கேயோ நல்லா இருப்பாங்க. இவருக்கு வந்து தத்துப்புத்திரம் யோகம் இருக்கா? இல்ல. இவருக்கு தத்துப்புத்திர யோகம், அதாவது வரக்கூடிய பெண் குழந்தையோட வரணுமா? இல்ல. ஏன் அப்படின்னா இது 10ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்படல, இல்ல குருவை சனி பார்க்கல. அதாவது குழந்தைக்காரங்க நம்ம சொல்லக்கூடிய குரு, அவரை சனி பார்த்தாச்சுன்னா நம்ம சொல்லலாம் தாராளமா குழந்தையோட பெண் வந்ததுன்னா நல்லா இருக்கும். இல்ல 10ஆம் இடத்தை சனி பார்க்கறாரு, இல்ல 10ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா வந்து இங்க சொல்லலாம் உங்களுக்கு. இல்லைன்னா நம்ம சொல்லலாம். 10ஆம் இடத்தை பாக்குறாருல்ல சார்? 11ஆம் இடத்தை தாங்க பாக்குறாரு. சனி வந்து தனுசுல உட்கார்ந்து இருக்காருல்ல சார்? தனுசுல இல்லங்க, சனி இதுல தனுசுல இருக்காராமா? அப்ப சுக்கிரனை பாக்குறாருல்ல சார்? 3ஆம் பார்வையா? 10ஆம் இடத்தை பார்க்கணும் இல்லம்மா? ஓகே ஓகே. 10ஆம் இடத்தை தானே பார்க்கணும். 10ஆம் அதிபதியை 10 பிரச்சனை இல்ல இல்ல இல்ல. இங்க நம்ம என்ன பண்ணணும்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும், இல்ல குருவை பார்க்கணும். சரி ஓகே. இல்ல குரு வந்து 10ஆம் இடத்தை பார்க்கணும். ஓகே, அப்படி இருந்ததுன்னா தாராளமா நம்ம சேர்க்கலாம். ஓகே,
ஸோ இதுதான் வந்து இந்த ஜாதகம். ஓகே, இதுக்கு அடுத்த ஜாதகத்துக்கு போயிடலாம். இது 3வது ஜாதகம். இந்த ஜாதகத்தை பாருங்க, இதுவும் இதே மாதிரி ஜாதகம் தான். என்ன சொல்றோம் இதுல, லக்னம் நல்லா இருக்கான்னு பாருங்க. லக்னம் எந்த லக்னம் இது? கடக லக்னம், கடக லக்னம். ஓகே, செவ்வாய் ராகு. ஓகே, பொதுவா இங்க கடக லக்னம்னு சிம்பிளா ஒரு ரூல், அவ்வளவுதான். ஓகே, கடக லக்னம் அப்படின்னா கடக லக்னத்துக்கு ஓகே 4ஆம் இடத்துல, கடக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்ட ஜாதகமா இருந்ததுன்னா நீங்க அவங்களுக்கு முதல் திருமணம் முடிஞ்சு 2ஆம் திருமணம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 2ஆம் திருமணம் தான் உங்களுக்கு அமையும். இல்லை லவ் அஃபேர்ஸ் வரும், மல்டிபிள் அஃபேர்ஸ் வரதுக்கு காரணங்கள் உண்டு அப்படின்றது தாராளமாக சொல்லிடலாம். ஏன்னா 4ஆம், அதாவது கடக லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் இல்லையா, அவர் வந்து 4ல் உட்காந்துருக்கிறதுனால அந்த சுகஸ்தானம் அப்படின்றது அவங்களுக்கு மேம்படுது. சுகஸ்தானம் மேம்படும் போது இங்கே அதிகமான சுகங்களை அவங்க தேடுறாங்க. ஸோ இதை வந்து முதல் திருமணம் அவங்க முடிஞ்சு 2ஆம் திருமணமாக பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும். இல்லை முதல் திருமணமே 2ஆம் திருமணமாக பண்ணாங்கன்னாலும் அங்கே நல்லா இருக்கும். எப்போ சொல்லணும்? கடக லக்னத்துக்கு 4ல் செவ்வாயும் சுக்கிரனும் இருந்தால் மட்டும் சொல்லுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஓகே, இது ஜென்ரலான ரூல். இதை வந்து இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இந்த ஜாதகம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இங்க கடக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல அப்படின்னு. அவ்வளவு. ஆமாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இங்கே சிம்பிளாக பார்த்தோம்னா லக்னம் நல்லா இருக்கா? இல்லை. ஏன்னா சாரம் கொடுத்த லக்னம் வந்து சந்திரன் வந்து 5ல் நீசமாக இருக்கார், அதனால நல்லா இல்லை. 5ஆம் இடம் நல்லா இருக்கா? 5ஆம் அதிபதி நீசமாயிட்டார், நல்லா இல்லை. 9ஆம் இடம் நல்லா இருக்கா? 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு, அதனால அதுவும் நல்லா இல்லை. ஸோ 1, 5, 9ன்றது நல்லா இல்லை. நீச பரிவர்த்தனை பரிவர்த்தனை, அதாவது நீச பரிவர்த்தனைனா என்ன பண்ணும்? ஒரு நீசத்தை கொடுத்து தானே பரிவர்த்தனை ஆகும். ஒரு நீச எந்த பரிவர்த்தனையுமே பரிவர்த்தனை நேற்று கூட, ஆமா இன்னைக்கு கூட ஒரு பராசரில் ஒரு ஜாதகம் போட்டிருந்தாங்க. அதாவது 2ல் வந்து புதன் இருக்கு, 12ல் வந்து செவ்வாய் இருக்கு, 2, 12ல் செவ்வாய். ஓகே, இவங்க எப்போ பரிவர்த்தனை ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 12 இல்லை 6, 8. ஓகே, மேஷ லக்னம் 6ல் வந்து செவ்வாய், 8ல் வந்து புதன். ஓகே, இவங்க எப்போ பரிவர்த்தனை ஆவாங்க? இது வந்து புதன் தசை இல்லை செவ்வாய் புத்தி, இல்லை செவ்வாய் தசை புதன் புத்தியாக இருந்தால் பரிவர்த்தனை நடக்கும். ஓகே, இந்த 2 நடந்ததுன்னா நடக்கும். அப்படி இல்லைன்னா 7ஆம் இடம்ன்றது என்ன? சுக்கிரன். 7ஆம் இடம்ன்றது என்ன? கல்யாணம். இவங்களுக்கு கல்யாணத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா அதுக்கு முன்பின் பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும். அதாவது முன்பின் பாவம் நம்ம எதை சொல்றோம்? கல்யாணம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா முன்பின் பாவம்ன்றது 8ஆம் இடமும் 6ஆம் இடமும். ஸோ இவங்க 8ஆம் இடம் 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும்போது இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை ஆகலாம். ஸோ இந்த பரிவர்த்தனை ஆகும்போது ஒரு நீசத்தன்மையோ ஒரு அங்கே 6, 8 பரிவர்த்தனைன்றதுனால ஒரு நோயோ இல்லை வந்து ஒரு அடிதடியோ இல்லை இந்த திருமணம் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறதோ அந்த மாதிரி நடந்து அதுக்கப்புறம் அது முறிவடைஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு திருமணம்ன்றது நல்லாயிருக்கும். ஸோ பரிவர்த்தனைன்னு நடக்கும்போது அது அசுப பரிவர்த்தனையாக இருந்ததுன்னா ஒரு அசுபத்தை கொடுத்துட்டு தான் அந்த பரிவர்த்தனை இங்கே வந்து நடக்கும், நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? அதுதான் இங்கேயும் வந்து நம்ம இங்கே வந்து நீச பரிவர்த்தனை 2 பேருமே பரிவர்த்தனை ஆகுதுன்னா ஒரு நீசம் முடிஞ்சு, அதாவது இந்த பரிவர்த்தனை எப்போ ஆக்டிவேட் ஆகும்? இவருக்கு காதல் வந்துச்சுன்னா ஆக்டிவேட் ஆகும். 5ஆம் இடம்ன்றது காதல். இல்லை ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போனான்னா ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த பரிவர்த்தனையும் நடக்கும். அப்போ வந்து அந்த ஷார்ட் பீரியடுக்கு மட்டும்தான் நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பரிவர்த்தனை நடக்கும்போது குலதெய்வத்துக்கு போகும்போது ஒரு போக முடியாமல் கண்டிஷன் வரலாம், இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கலாம், இல்லை ஒரு சின்ன பிரச்சனை நடந்து இது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் பரிவர்த்தனையை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், 1ஆம் இடம் நல்லா இல்லை, 5 நல்லா இல்லை, 9 நல்லா இல்லை, பார்த்துட்டோம். இங்கே 2ஆம் இடம் நல்லா இருக்கா? 2ஆம் அதிபதி வந்து 3ல் மறைஞ்சிட்டாரு, 2ஆம் அதிபதி 3ல் மறைஞ்சிட்டார். ஓகே, 2ஆம் அதிபதி 7ஆம் இடம் நல்லா இருக்கா? 7ல் கேது இருக்கு, செவ்வாய் பார்க்குது. 7ஆம் இடத்தோட 2 பாவர்கள் சம்பந்தம், லக்னத்தோட 2 பாவர்கள் சம்பந்தம். ஸோ லக்னம் நல்லா இல்லை, 7ஆம் இடமும் நல்லா இல்லை. 2ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்க. 2ஆம் அதிபதி நல்லா இல்லை. அவர் எப்படி இருக்காரு? 2ஆம் அதிபதி வாங்கின சாரம் என்ன? 2ஆம் அதிபதி வாங்கின சாரம் வந்து அஸ்தம் இல்லையா? அஸ்தம் சாரம் கொடுத்தவர் நீசமாயிட்டார். ஸோ அதுவும் நல்லா இருக்கு. அடுத்து பாருங்க, 7ஆம் அதிபதி சனி, அவர் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டாரு. அஸ்தங்கம் அடைஞ்சது மட்டும் இல்லாம அவர் வாங்கின சாரம் வந்து சந்திரன் சாரம். சந்திரனும் சனியும் இங்க சார பரிவர்த்தனை, சந்திரனும் சனியும் இங்க சார பரிவர்த்தனை. அந்த சார பரிவர்த்தனையும் இங்க ஆக்டிவேட் ஆகும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இல்லை மறைஞ்சி
3ல மறைஞ்சிட்டார், 7ஆம் அதிபதி மறைஞ்சிட்டார். அவருக்கு வாங்கின சாரம் யாரு? அவருக்கு வாங்கின சாரம் சனியோட சாரம், சந்திரனோட சாரம், சாரி சந்திரன் சாரம். ஆமா, அந்த சந்திரன் வாங்கின சாரம் யாரு? சனி சாரம். அவரும் மறைஞ்சிட்டார். ஸோ 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு அவர் வாங்கின சாரநாதன் பாதிக்கப்பட்டார். இங்க பாதிக்கப்பட்டாங்களா? ஸோ திருமணம் இல்லை. 2-7 அஃபெக்ட் ஆயிருக்கா? 2-7 அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த 3 ரூலை வச்சுக்கிட்டு நம்ம இவருக்கு திருமணமே இல்லைன்றதை முடிவு பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இல்லைங்க, டாக்டர். ஓகே, இது வரைக்கும் இதுதான் லாஸ்ட் ஜாதகம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நடத்தின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லாட்டி நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். அதாவது இனிமேல் வரக்கூடிய வாரங்கள், அடுத்த ஒரு 4 வாரம் இல்லை ஒரு 5 வாரம் சேர்ந்தாப்புல கிளாஸஸ் உண்டு. அந்த கிளாஸஸை யோகி முருகன் சார் எடுக்கிறார். அதாவது என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் எடுக்கும்போது விவாகரத்து பற்றி கிளாஸ் எடுக்கிறோம். அதாவது அது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, திங்கக்கிழமை இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்துருங்க. அதாவது நம்ம இன்னொருத்தரை கூப்பிட்டு எடுக்கிறோம். அதனால் கரெக்டான டயத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் வர முடியுமோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க. ஓகே, அது வந்து விவாகரத்து பற்றி எடுக்கிறோம். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது அடுத்த ஒரு 30 கேள்விகள் 30 தோஷங்கள் பற்றி எடுக்கிறோம். அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களில் ராகுகேது தோஷம், களத்திர தோஷம், செவ்வாய் தோஷம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தார தோஷம், கன்னிகா தோஷம் அப்படின்னு ஒரு 30 டைப் தோஷங்கள் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒரு 7-8 தோஷங்களை எடுக்கிறோம். தோஷங்கள் மட்டும் இல்லை, அந்த தோஷத்துக்கான பரிகாரங்களை எடுக்கிறோம். ஓகே, மினிமம் 10 பேர் வந்தால் மட்டும்தான் வீடியோ ஆடியோ பொது வழியில் கொடுக்கப்படும். இல்லாட்டி பொது வழியில் அது கொடுக்கப்படாது. ஏன்னா இன்னொருத்தர் வந்து எடுக்கிறார். நம்ம அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான மெம்பர்ஸ் இருந்தால் தான் ஓரளவுக்கு நம்ம வந்து அவருக்கும் வந்து ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் எல்லாரும் வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு 5 பேர் வந்தால் கூட நம்ம வகுப்பு எடுத்துட்டு முடிச்சுட்டு போயிடலாம். பட் இன்னொருத்தர் வராது அப்படின்றதுனால அவருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். அதனால கண்டிப்பாக வந்துடுங்க. அடுத்த 5 வாரம், அதாவது அடுத்த வாரம் வந்து முடிஞ்ச வரைக்கும் திங்கட்கிழமையில் வைக்க பார்க்குறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முடியாது, திங்கட்கிழமை வைப்பேன். அதுக்கு அடுத்த எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் கிளாஸஸ். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்த திங்கட்கிழமை மட்டும் தயவு செஞ்சு அட்டன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, தாராளமாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணேன். சார், மனைவி வந்து குழந்தையுடன் வருவாள் அப்படிங்கிற ஜாதகம் வந்து ஆண் ஜாதகத்துல மட்டும்தான் நமக்கு வந்து தெரியுமா, இல்ல பெண் ஜாதகத்திலயும் அந்த அமைப்பு இருக்கும் இல்லையா? இதே அமைப்பு தான் நம்ம பெண் ஜாதகத்துல இதே அமைப்பு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தை சனி பாக்குறாரு, வரக்கூடிய ஆண் குழந்தையோட வருவான், அவ்வளவுதான். 10ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அதாவது 10ஆம் அதிபதி கெட்டிருக்கணும், 10ஆம் அதிபதி கெட்டிருக்கணும், கெட்டு குழந்தை காரகன் கெட்டிருக்கணும், கெட்டு அவரை வந்து சனி பார்க்கணும். சனின்றதுதான் தத்து புத்திரம் சொல்றோம் இல்லையா? அவ்வளவுதான். இல்ல, நான் இது ஓகே சார். நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, அந்த மனையாள் வந்து அந்த மாதிரி வந்து போகணும் அப்படிங்கறதும் அவங்களோட விதி தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அது அவங்க ஜாதகத்திலயும் வந்து இம்பாக்ட் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஓகே சார். இப்ப நம்ம ஆண் ஜாதகம் உதாரணம் பார்த்தோம் இல்லையா? ஆமா சார். இதே அமைப்பு பெண் ஜாதகத்துல இருக்கும், அவ்வளவுதான். பெண் ஜாதகத்துல இருந்துன்னா ஆண் வந்து குழந்தையோட வருவான்னு சொல்லுங்க, வரக்கூடிய பையன் கணவர் வந்து குழந்தையோட வருவான்னு சொல்லுங்க. ஓகே சார், ஓகே. என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் இருக்கு, என்னோட கிளையண்ட், நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். பாருங்க. இல்ல அப்ப நாம சொன்ன விதிகள் அங்க ஒருத்ததான் பாருங்க. ஓகே சார், ஓகே. இது வந்ததுனால இது நீங்க அனுப்புங்க. இது வந்ததுனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த விதிகள் அங்க வந்துடும் இல்லையா? ஓகே சார். ஒண்ணு 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கணும், குழந்தை காரகன் பாதிக்கப்பட்டிருக்கணும், அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல சனியோட சம்பந்தம் வரணும். ஓகே, சனி சம்பந்தம் வரலன்னா கூட காலபுருஷ தத்துவத்துப்படி 5ஆம் அதிபதி சூரியன் சம்பந்தமாவது வரும். இது வந்துச்சுன்னா இல்ல சனி சாரம் வாங்கிருக்கணும், ஏதோ ஒரு விதத்துல சனி சம்பந்தம் பண்ணணும். அது வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க தத்து புத்திரத்தோட தான் வருவாங்கன்றது சொல்லுவாங்க. ஓகே சார்.
சார், இந்த ஆயுள் தீர்க்கம்ன்றதுல ரெண்டாவது ரூல் சொல்லுங்க கொஞ்சம். ஆயுள் தீர்க்கத்துல ரெண்டாவது எந்த ரூல் கேக்குறீங்க? சூரியனுக்கு 5-9 சந்திரன் இருந்தால் ஆயுள் தீர்க்கம். ஓ அடுத்த சரி சரி பாயிண்ட் சரி அடுத்த பாயிண்ட் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். சூரியனுக்கு 12 குரு சுக்கிரன், குரு அல்லது சுக்கிரன் இல்ல குரு சுக்கிரன் ரெண்டு பேரும் இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம். சூரியனுக்கு 12ல சனி இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம். சனி உச்சமடைந்து சந்திரன் ஆட்சி உச்சம் என்றால் ஆயுள் தீர்க்கம். இது தேய்பிரை சந்திரனுக்கு ஒத்து வருமா? 8வது தேய்பிரை பாயிண்ட் சந்திரன் எடுத்துக்க வேண்டாம். சந்திரன் போது ஆட்சி உச்சம்ன்றது தேய்பிரை அதிகமா அஃபெக்ட் ஆகும். அதாவது உச்சம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது என்ன எடுக்கணும்னா, அது உச்ச பாகையில இருக்கா, உச்சமா இருக்காரா, சாரம் இப்ப நம்ம பார்த்தோம் சாரம் கொடுத்தவர் சரியில்லைன்னா கண்டிப்பா அது வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்தோம் என்னது, சனி வந்து அதாவது சாரத்தோட சாரம் கொடுத்தவர். இப்ப சனிக்கு சாரம் கொடுத்தவர் யாரு? சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர் யாரு? சந்திரன் உச்சமா தான் இருக்கு. சந்திரன் சாரம் கொடுத்தவர் கிருத்திகை, சூரியன் 12ல மறைஞ்சிட்டாரு. கண்டிப்பா அது வந்து பிரச்சனை தான். அதே மாதிரி அந்த கிரகம் எந்த விதத்திலையும் பாதிப்படைய கூடாது. 8வது ரூல் சொல்லுங்க சார். 8வது ரூல் என்ன சார்? 8வது ரூல், லக்னாதிபதியை குரு பார்த்தால் ஆயுள் தீர்க்கம். அதுக்கு லக்னாதிபதியை குரு பார்த்தால் ஆயுள் தீர்க்கம். சந்திரனை குரு பார்த்தாலும் ஆயுள் தீர்க்கம். சந்திரனை குரு பார்த்தாலும் ஆயுள் தீர்க்கம். வேற ஏதாவது சொல்லணும் கேட்கணும் கேளுங்க, நம்ம இல்லாட்டி கிளாஸ் முடிச்சிடலாம். புரிஞ்சுதா? எல்லாமே புரிஞ்சுதா? சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன் சார். இடையில கிளாஸ்ல அட்டென்ட் பண்ண முடியல. கிளைண்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. இது ரெக்கார்டிங் வருமா சார்? இது வரும் சார். ஓகே சார், நன்றி சார். சார் அடுத்த வாரம் திங்கட்கிழமை கிளாஸ் இருக்கு. கண்டிப்பா அட்டென்ட் பண்றேன் சார். அடுத்த வாரமா சார்? ஆமா சார். இதே 7 மணிக்கா சார்? ஆமா 7 மணிக்கு தான். நாளைக்கு கிடையாது இல்லைங்களா? இல்ல 17ஆம் தேதி 16 16 இல்ல 16க்கு ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை ஊர்ல இல்ல, தஞ்சாவூர் போறேன், அதனால கஷ்டம். திங்கட்கிழமை அன்னைக்கு வச்சுக்கலாம். நன்றி. நான் அனௌன்ஸ் பண்ணேன் கிளாஸ்ல, இதுல அனௌன்ஸ் பண்ணேன். அவரையும் கேட்டுறேன். அவர் ஓகேன்னு சொன்னாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி அதுக்கு அடுத்த வார சண்டேல வச்சுக்கலாம். நான் கேட்டுட்டு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணேன். ஓகே சார். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகேவா, தேங்க்யூ. வெரி யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்ட் சார். வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்ட் சார். ஓகே. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப அற்புதமா, ரொம்ப அருமையான விளக்கம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார்.